எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் சீஃப் கெஸ்ட் ரொம்ப நன்றி எங்கள் ஈவெண்ட்டுக்கு வந்தது. நாங்கள் வந்து மூவி டீம், அதனால் நாங்கள் வந்தே ஆகணும். பட் நீங்கள் உங்கள் டைம் எடுத்து எங்களுக்காக வந்திருக்கீங்க, அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் ப்ரொடியூசர் அண்ணா சார், இந்த 2 மாத ட்ராவலில் இன்றைக்கி தான் மேக்ஸிமம் அவரை பேசி கேட்டிருக்கேன். அவர் ரொம்ப குவைட் டைப். இந்த காலத்தில் வந்து நல்லா ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப லவுடாக இருக்கிற ப்ரொடியூசர்ஸே மிளகா அரைச்சிருவாங்க. பட் இவர் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருந்தாலும் அவர் அந்த ஒர்க்கை வந்து பர்ஃபெக்டாக பார்த்துருக்காரு. எங்கள் செட்டில் யாருக்குமே எந்த குறையும் வைக்கல. ஸோ யூ வெரி கைண்ட் சார், தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு வேண்டியே ஐ ஃபீல் லைக் இந்த மூவி வந்து நிஜமாவே நல்லா வரணும். ஏன்னா அவரோட குட் விஷஸ் த்ரூ அவுட்டாக இருக்குது. ஈரோட்லேருந்து எங்களுக்கு சுட சுட, வேலூர்லேருந்து சுட சுட பிரியாணி எடுத்துகிட்டு வருவார். ஸோ சாரி, வேலூர்லேருந்து சுட சுட பிரியாணி எடுத்துகிட்டு வருவார். ஸோ நாங்கள்லாம் லஞ்சு அதை என்ஜாய் பண்ணுவோம். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா திங்ஸ் இருக்கு இல்லையா, தட்ஸ் வாட் மேக்ஸ் த என்டையர் டீம் வைப் டுகெதர். ஸோ தேங்க்யூ சார் ஃபார் கிவிங் அஸ் ஆல் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நெக்ஸ்ட் வந்து எங்கள் டைரக்டர் சார் முகுந்தன், அவர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப். முழுக்க வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து ஸ்பியர் ஹோல்ட் பண்ணியிருக்காரு. ஒரு டைரக்டர் மட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் லைக் சோ மெனி அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் சினிமா இருக்கு இல்லையா, அது ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் பார்த்துருக்காரு. இந்த ஆடியோ லான்ச் வரைக்கும் கோஆர்டினேட் பண்ணுறது எல்லாமே அவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ இவ்வளோ தூரம் இந்த ப்ராஜெக்ட் மூவ் ஆயிருக்குன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி அ ஒன் மேன் ஷோ தான். தேங்க்யூ சார். அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அழகா சொன்னாங்க. அவங்க சொன்னதுல எனக்கு எதுவுமே தப்பா தெரியல, பர்ஃபெக்டா சொன்னாங்க. இன்னைக்கு வாய்ப்பு கிடைக்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம்ன்றது வந்து எஸ்பெஷலி ஃபீமேல் ஆர்டிஸ்ட் வந்து சச் அ பிக் சேலஞ்ச். ஒன்று கலர், அப்புறம் உங்களுக்கே தெரியும் பாம்பேலேருந்து தான் எல்லாரும் வருவாங்க. அது இல்லைன்னா கல்யாணம் ஆயிடுச்சா கண்டிப்பாக கேட்பாங்க. நான் வந்து நிறைய எனக்கு தெரிஞ்ச நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஓகே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்குது, அதனால இவங்களை காசு பண்ணால் வேலைக்கு ஆகாதுன்னெல்லாம் இருந்திருக்கு. ஸோ தட் இஸ் த ட்ரூத் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. பட் அதெல்லாம் பார்க்காம, ஏன்னா நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு போலீஸ் ரோல் சூப்பராக இருக்கும், சரி அந்த வாய்ப்பு வரணும், ஏன் நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேட்பாங்க. அந்த வாய்ப்பு வந்தால் தானே இங்கே பண்ண முடியும். ஸோ அந்த வாய்ப்பை அழகாக எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அது ஹீரோ ஆனந்த்ராஜ் சார், வெட்ரன் அவர் தான். ஏன்னா இவ்வளோ படம் நடிச்சிருக்காரு அண்ட் ஹி நெவர் மேட் எனி ஒன் ஃபீல் அன்கம்ஃபர்டபுள் இந்த சீன், இந்த செட். எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுவார். எங்கள் ஷார்ட் முடிஞ்சு கொஞ்சம் டைம் இருந்தால் ஏதாச்சும் ஒரு கதை சொல்லி எல்லாரையும் கலகலர் வைப்பார். அவரை வில்லனாக தான் நாங்கள்லாம் பார்த்துருக்கோம். பட் ஹீ இஸ் அ ட்ரூ ஹீரோ இன் ஆர் செட்ஸ். அண்ட் அசால்ட்டாக பண்ணிட்டாரு அவரு. வென் ஐ சா ஹிம் ஆக்டிங் பர்சனில் பார்க்கும்போது வேற மாதிரி இருந்தது, ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவர் ப்ரெசன்ஸ் இஸ் அ ஹோல் அதர் லெவல். அண்ட் சூப்பர் சார், அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ தட் ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எங்கள் ஸ்ரீகாந்த் தேவா சார், மியூசிக் வந்து வேற லெவல். இப்போ வந்து நாங்கள்லாம் ஆர்டிஸ்ட் இருக்கோம், பட் சில பேர் வந்து காட்ஸ் பிக் சில்ட்ரன் சொல்லுவாங்க. அவங்களுக்கு காட் வந்து நல்ல மூட்ல இருக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரா டேலண்ட் கொடுத்துருப்பாரு. லைக் பிரில்லியன்ட்லி டேலண்டட். எங்கள் படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, பிஜிஎம்மாக இருக்கட்டும் சரி, சாங்ஸாக இருக்கட்டும் சரி, வேற லெவலில் வந்திருக்கு. ஐ வாஸ் லைக் அமேஸ்ட். நான் 2 வாட்டி படத்தை பார்த்துட்டேன். அண்ட் குடோஸ் டு எடிட்டர், வேற லெவல். அது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுக்கும் செகண்ட் டைம் பார்த்ததுக்கும் பயங்கரமான டிஃப்ரென்ஸ். அண்ட் ஆர்டிஸ்ட் ஷக்கிலா படத்தில் இருந்தாலே நோட்டெல்லாம் பறக்கும். ஸோ இந்த படத்துலையும் வேற லெவலில் காமெடி பண்ணியிருக்காங்க. ஸோ யூ கைஸ் ஹாவ் டு வாட்ச் இட். தீபாக்கா சொல்லவே வேணாம், அவங்க ஸ்டேஜ் ப்ரெசன்ஸ் வேற லெவலில் இருந்தது. அஃப்கோர்ஸ் ஐ டோன்ட் ஃபர்கெட் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கௌசல்யா, ஆல் ஆஃப் தெம். டீமே சூப்பராக இருந்தது. நம்ம கேமராமேன், எவ்ரி ஒன் இஸ் டன் அன் அமேசிங் ஜாப். எங்களோட பெஸ்ட்டு எங்களால் முடிஞ்சது கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு 100 கோடி படம் மாதிரி எங்களுக்கு மார்க்கெட்டிங் பட்ஜெட் இவ்வளோ அப்படியெல்லாம் கிடையாது, உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும். ஸோ நாங்கள் உங்களை பயங்கரமாக ரிக்வெஸ்ட் பண்ணுறோம் டு டேக் திஸ் மூவி டு த நெக்ஸ்ட் லெவல். பிகாஸ் படத்தில் கண்டென்ட் இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. ஐ என்ஜாய் த மூவி. தோ நான் ஆல்ரெடி படத்தில் நடித்தாலும் நான் திருப்பி அதை பார்க்கும்போது சூப்பராக வந்திருக்கேன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ப்ளீஸ் வாட்ச் த மூவி, என்ஜாய் த மூவி அண்ட் ஸ்ப்ரெட் த வேர்ட். ஐ திங்க் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் சொல்லுங்க.
யா அண்ட் முக்கியமாக இந்த ப்ராஜெக்டோட பார்ட்னர் இருந்தது வந்து சதீஷ் பியாரோ. ஸோ தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஆமாம், அவர் தான் சொன்னார் இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குது, நீங்கள் ஐ யூ இன்ட்ரெஸ்டட். ஸோ தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். ஹாவ் அ கிரேட் ஈவினிங். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் மூந்தன் சார் எனக்கு ஒரு 5-6 வருஷமாக பழக்கம். நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்க இயக்குனர் வரிசையில் அவர் இருந்தார். ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது எனக்கும் கூப்பிட்டாரு. நல்ல ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஒரு கமர்ஷியல் சினிமா, அதில் ஒரு கண்டென்ட்டும் இருக்கும் இந்த சினிமாவில். அவரோட மேக்ஸிமம் ஒர்க்கு எல்லா இயக்குனரும் கொடுக்குறாங்க. அதில் அமுதன் சாரும் அவரோட மேக்ஸிமம் ஒர்க் கொடுத்துருக்காரு. படம் ரொம்ப நல்லபடியாக வந்திருக்கு. நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பெரியவர்களையும் வணங்கி, முன்னாடி இருக்கிற அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் எல்லாத்துக்கும் வணங்கி. ஏன்னா அதில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கேமரால 1 கோடி பேர் பார்ப்பாங்க. அதில் தைரியமாக பேசிட்டு ஒரு பிள்ளை உட்காந்துருக்காளா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி ஆனந்தராஜ் சார் வந்து நான் சின்ன பிள்ளையில இருந்தே பார்க்கறேன். நானும் சின்ன பிள்ளையில இருந்து பார்த்தேன்ப்பா. அவருக்கு வளைவியா இப்ப நான் அடிச்சிருக்கிறது. நிஜமானவே நானும் சின்ன பிள்ளையில இருந்து அவரை பார்த்துட்டு வரேன். அவரை பார்த்து பயந்த ஒரு சில ஆட்கள்ல நானும் ஒருத்தர். ஆனா நம்ம ஆமா படத்துலதான் வில்லை, நிஜத்துல அவர் வந்து ஒரு குழந்தைம்மா. இந்த மாதிரி ஒரு குழந்தைய, அதாவது வளர்ந்த குழந்தைய நம்ம பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி ஒரு குழந்தை உள்ளம் கொண்ட அண்ணன் அவர்களுக்கு நன்றி. அப்புறம் வந்து இப்போ நம்ம ஆர்கே செல்வமணி அண்ணா இருக்காங்க. வந்தோடனே வந்து தீபாமான்னு அவங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பெருந்தன்மை இருக்குல்ல, உண்மையில அந்த காலத்தில் இருக்கிற அத்துணை ஆர்டிஸ்டுகளுக்கும் அந்த ஒரு இது ஒன்று. அவங்ககிட்ட இருந்து தான் அந்த பணிவெல்லாம் நம்ம கற்றுக்கணும். அம்மாவாக இருக்கட்டும், அம்மாலாம் வந்து அக்கா அம்மாலாம் அடி பண்ணுவாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு தான் அம்மா. கரெக்டு தான். அதனால அக்காவுக்கு உண்மையிலே சொல்கிறேன், அவங்க வந்து ஒருத்தங்களை என்கரேஜ் பண்ணுறதுலையே இருக்கட்டும். இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங் யாருன்னா அக்கா தான். ஏன்னா வந்து அவங்கள நம்ம ஒரு மாறுபட்ட கோணத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கறதுல அவங்கள அடிச்சுக்க ஆளவே கிடையாது. இப்போ இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தவரை பற்றி முக்கியமாக சொல்லணும். ஏன்னா இத்தனை பேரை பற்றி நான் இன்னைக்கு பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் வந்து இயக்குனர் தான். அவர் தான் இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு முழு முதற் காரணம். அவருக்கும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்னோட நன்றி. என்ன அப்படின்னா, மண்ணு, பெண்ணு, பொண்ணு, இந்த 3 விஷயத்தையே தான் தேடி மனிதன் அலைந்து கொண்டு இருக்கிறான். இந்த மண்ணை அடையும் பொழுது பெருமை அடைகிறான், பொண்ணை அடையணும்னு பேராசைப்படுறான். இப்படி மனிதன் வந்து ஒரு விஷயத்துக்காக தேடி தேடி அலைந்து அலைந்து தன்னை தொலைக்கிறான். இததான் இந்த படத்துல சொல்லியிருக்கிறாங்க, வேற ஒன்னும் சொல்லல. ஆமா, இந்த 3 விஷயத்த தான் இதுல வந்து, அதாவது ஒரே கத்தியில வந்து ஒரே உரையில 2 கத்தி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நானும் வந்து ஆனந்தராஜ் சாருக்கு ஒரு பொண்டாட்டி, ஒரு உரையில இருக்கிற கத்தி, இன்னொரு கத்தியை கொண்டு வந்து அதுல எல்லாம் சொருவலாம், எல்லாம் நடக்கும்ன்றதுதான் இந்த படத்துல இன்னும் காமெடியா சொல்லியிருக்கிறாங்க. நான் நடிச்சதை பத்தி சொல்லும்போது, ஊர்ல விளையாட்டா கிராமத்துல சொல்லுவாங்க, அதாவது ஒருத்தனுக்கு 2 பொண்டாட்டி. ஒருத்தி நேரா ஓடி வந்து இலைய போட்டான், இன்னொருத்தி சோத்த போட்டான், இன்னொருத்துக்கு திருப்பி வந்து ஒருத்தி குழம்பு ஊத்துனா, இன்னொருத்தி சாப்பிடுங்க மாமான்னு கூட்ட வச்சா. இப்போ மனுஷன் சாப்பாட்டை பிசையணும்ல, பிசையும் போது ஒருத்தி கையை பிடிச்சிட்டான். நான் வந்து முதல் பொண்டாட்டி, உனக்கு நான் குழம்பு ஊத்துனேன், இக்குழம்ப மட்டும் தான் திங்கணுங்கிறா. இன்னொருத்தி நான் முதல் பொண்டாட்டி, உனக்கு சோறு போட்டேன், நீ சோறை மட்டும் தான் திங்கணுங்கிறா. இப்ப 2ஐயும் போட்டு எப்படி பிசைய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. கடைசியில் 2 பேரும் கோவப்பட்டு நாய்க்கு கொண்டு போய் போட்டாங்க. அதனால 2 வச்சுக்கும் போது ஜாக்கிரதையா இருக்கணும். முதல்ல நல்லாத்தான் இருக்கும், போக போக தான் அது கத்தி கழுத்த இருக்குதா எல்லாம் ஏதுங்கிறது தெரியும். அதே மாதிரி கருத்துக்கள் நம்ம நிறைய சொல்லுவோம். நான் அன்னைக்கு போன தடவை பாட்டு படிக்கும் போது மறந்துட்டேன், அது ஒப்பிச்சுட்டு தான் நான் உட்காருவேன். எல்லாம் வந்து நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட், அதனால நீங்க எல்லாரும் தவறா எடுத்துக்கிடாம அந்த பாட்டை இன்னொரு முறை தெளிவா பாடிட்டு மனசார உட்காந்துக்கிறேன். அதாவது
கருங்காலி கட்டைக்கு நானா கோடாலி இருங்கதலி தண்டுக்கு நானும் பெருங்காணி காரெருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றேன் ஈர் இரவும் துஞ்சாது என் கண். இதான் அவ்வை பிராட்டியவருடைய பாடல். அந்த பாடலை வந்து போன தடவை மறந்துச்சு. எனக்கு ராத்திரி எல்லாம் தூக்கம் வரல. ஒரு 1000 வாட்டி இதை படிச்சிருப்பேன். இப்ப கரெக்டா ஒப்பிச்சுட்டெல்லாம் இதுக்கு நீங்க கை தட்டி இருக்கணும். ஆமா, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த பாட்டை நான் மறந்துட்டேன். அதனால இந்த தடவை சொன்னேன். உண்மையிலேயே நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா இங்க இருக்கிற எல்லாருமே என்னை பத்தி நிறைய எழுதுறதுனால தான் எனக்கு நிறைய படங்கள் வருது. அதுக்கு வந்து முதல்ல இங்க முன்னாடி இருக்கிற என்னோட சகோதர சகோதரிகளுக்கு வந்து ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முக்கியமா ஒன்னே ஒண்ணு சொல்லணும், தைரியமா ஒரு விஷயத்த பேசாத பேசல வீட்டுல தான் உட்கார்ந்து இருப்பேன். நான் வந்து ஒரு அக்காவா மேடையில சொல்றேன். கோவம் வருதா மனசுக்குள்ள வச்சுக்க, ரூமுல வச்சு எல்லா வேணாலும் திட்டிக்க, பப்ளிக்ல சொல்லல வச்சுக்க, படம் கிடைப்பது கடினமாக இருக்கும். அதனால சில விஷயங்கள் எல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே பேசிட்டு வெளியில வந்து நம்ம நல்ல பிள்ளை மாதிரி நடிச்சுட்டு போயிடுவேன். இப்ப சீமாக்கா நடிக்கிறேன்ல அதே மாதிரி நடிச்சுட்டு அந்த அக்கா நல்லா அக்கா அப்படின்னு ஒரு பேரை வாங்கிட்டு உட்கார்ற மாதிரி உட்காந்துக்க. ஆனா உண்மையிலே உன்ன மாதிரி நேர்மையான பிள்ளைகளை நான் வந்து கையெடுத்து கும்பிடுறேம்மா. ரொம்ப தைரியமான ஸ்பீச். அதுக்காகவே உனக்கு நான் மறுபடியும் வாழ்த்து சொல்றேன். ரொம்ப நன்றி நன்றி நன்றி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். மேடை மேலே இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் ரொம்ப பெரிய வணக்கம். எல்லார் பேரும் சொல்லவே முடியாது சார். அதுதான் எப்பவுமே பயப்படுவேன். இந்த மாதிரி ஸ்டேஜ் ஏறணும்னா எல்லார் பேரும் சொல்லணும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதில் ரொம்ப அழகான ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது முகுந்தன் சாருக்கு தான், டைரக்டருக்கு. அண்ட் இந்த சான்ஸ் எனக்கு வாங்கி கொடுத்தது என் கூட பிறக்காத என்னோட சிஸ்டர் விஷ்ணுபிரியா. இந்த நேரத்தில் நான் அவள் பேர் சொல்லனா வேறு எந்த நேரத்தில் சொல்லுவேன்னு எனக்கு தெரியாது. ஸோ ஒரு சின்ன கேரக்டர் தான், பட் ரொம்ப அழகான கேரக்டர். அண்ட் நான் ரொம்ப சர்ப்ரைஸ்டாக இருக்கேன். இப்போது நாங்கள்லாம் அப்போவே எனக்கு ரொம்ப பயம் ஸ்டேஜ் மேலே பேசணுன்னா. ஆனால் இப்போது ஆராத்யா வேற லெவலில் பேசிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன், எங்கள் உதயகுமார் சார் கிட்டலாம் என்னோட பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு போயிருக்கேன் ஆஃபீஸ்க்கு. அவரெல்லாம் எங்களை எதுவுமே சொல்லலை. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நம்ம நினச்சிக்கிறது தான். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் நான் பாய் ஃப்ரெண்ட் இல்லாமல் இருந்ததே கிடையாது. அதனால் அப்படின்னா நான் எப்படி 30 வருஷமாக சினிமாவில் இருந்திருப்பேன். ஓகே, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் வெரி போல்ட் ஸ்பீச். அண்ட் அண்ணே ஆனந்தராஜ் அண்ணே, அதாவது என்னை பார்த்தும் இதை தானே சொல்கிறாங்க. முந்தா நேற்று கூட போயிருந்தேன். நான் சின்ன வயசில் உங்கள் போஸ்டர் பார்த்து ஏன் இப்படி நீ சின்ன வயசுனா 18 19 வயசுனா நீங்கள் சினிமா பார்க்க வர நேரத்தில் நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுதானே டிஃப்ரென்ஸு. எப்போ பாரு நாங்கள் சின்ன வயசில் உங்கள் படம் பார்த்தோம், நாங்கள் சின்ன வயசில் உங்களோட ரசிகராக இருந்தோம். ஆனால் ஃபீலே பண்ணாதீங்கன்னு, நமக்கெல்லாம் இன்னும் சின்ன வயசு தான். ஏன்னா நம்ம அன்னைக்குலேருந்து இன்ன வரைக்கும் நடிச்சுட்டே இருக்கோம். அண்ட் ஸ்ரீ ரொம்ப க்ளோஸு தோஸ்து, சொல்லவே வேணாம். மியூசிக் இஸ் வெரி ஃபைன் ஆஸ் யூஷுவல். அண்ட் தீபா சூப்பரு. அண்ட் அகெயின் படம் செம்மையாக இருக்கும், செம்ம சிரிப்பாக இருக்கும். ஆனால் ப்ரொடியூசர் சார் இங்கேயே கதையெல்லாம் சொல்லிட்டீங்க. கொஞ்ச நேரம் அதுதான் ஃபஸ்ட்டு உங்களை கூப்பிடக்கூடாதுன்றது. எல்லாம் எழுதி வச்சுட்டு கதை சொல்லிகிட்டு இருக்கீங்க. சரி, நீங்கள் அதெல்லாம் மறந்துடுங்க. படம் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. இன்ஷா அல்லாஹ் இதோட வந்து சக்ஸஸ் மீட்டில் திருப்பி மீட் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சரி, கண்ணாடிக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுப்பாங்கன்னு நினைக்கல. ஏன்னா சின்ன இன்ஃபெக்ஷன், அதனால தான் கண்ணாடி போட்டிருக்கேன். இல்லைன்னா இது வரைக்கும் எந்த ஸ்டேஜ்லேயும் கண்ணாடி போட்டதில்லை. மெட்ராஸ் மாஃபியா கேங் இந்த படத்துக்குள்ளே முதல்ல என்னை கொண்டு வந்தது பார்த்திங்கன்னா எங்களுடைய நண்பர் சீரன் அப்படின்ற ஒரு படத்தில் நான் பாடல்கள் எழுதியிருந்தேன். அந்த இயக்குனர் வந்து சார் இங்கே இருக்காரு சார். அவர் தான் அவருடைய நண்பர் முகுந்தன் சார்கிட்ட என்னை ரெஃபர் பண்ணார். ஸோ முதல் மீட்டிங்லேயே எனக்கு வந்து டைரக்டர் ரொம்ப கரெக்டாக தெளிவான ஒரு விஷனில் இருக்காருன்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ அவர் வந்து இந்த பாடல்கள் இதுதான் வேணும், இதுதான் சிச்சுவேஷன், இதுக்கு மேலே போவேன்னா இந்த மீட்டரில் இருந்தால் போதும்னு ரொம்ப தெளிவாக எனக்கு வந்து எல்லாமே ஒரு பாடல் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸாகவே கொடுத்துட்டாரு சார். எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது இந்த படத்தில் ஒர்க் பண்ணது.
முதல்ல ஒரு 2 பாடல்கள் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நான் இந்த படத்தில் இப்போ கண்டினியூஸாக இந்த வருஷத்தில் நிறைய படங்கள் அண்ணன் ஸ்ரீகாந்த் தேவானன் கூட பண்ணிகிட்டே இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஸோ அவர் கூட வந்து எனக்கு ஒரு ரேப்போ இருக்குது. டக்கு டக்குன்னு உட்காருவோம், பாட்டு டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ ரொம்ப சந்தோஷம். அவர் இந்த படத்தில் வந்ததுக்கப்புறம் சார்கிட்ட மீட் பண்ண சொன்னாங்க. இப்போ உடனே அந்த பாடலில் முடிஞ்சது. அப்புறம் ரீ ரெக்கார்டிங் அப்போ அண்ணன் சொன்னார், இந்த மாதிரி இங்கேயும் 2 பாட்டு போட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் 2 பாட்டு பண்ணோம். ரொம்ப சந்தோஷம் இந்த படத்துக்குள்ளே நான் இருக்கிறது. இன்னொரு விஷயம் முன்னாடி பேசினவங்க சொன்னாங்களான்னு தெரில, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ஒவ்வொரு படத்துலையும் ஒரு ப்ரொடியூசர் டெக்னீஷியன்ஸை எப்படி பார்த்துப்பாங்க அப்படின்றது எனக்கு அந்தளவுக்கு நான் சில படங்களில் ப்ரொடியூசரை பார்க்காம கூட இருக்கலாம். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்காக அவர் வந்து வேலூர்லேருந்து பிரியாணி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு. ஸோ அந்த பிரியாணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனால் வேலூரில் ஒரு இடத்துல பிரியாணி செய்கிறாங்க. அங்கேருந்து சுட சுட பிரியாணி வாங்கி அவங்க காரில் வச்சு சென்னை வரைக்கும் சூடாக இருக்கணுன்றதுக்காக ஏசி போடாமல் வண்டி ஓட்டிகிட்டு வருவார். ஸோ அப்படி ஒரு ப்ரொடியூசர் வந்து அதாவது அவரோட கேர், ஸோ இவங்க டெக்னீஷியன் மேலே இருக்கிற கேர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அது. நான் சொல்லும் போதே எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ அவருடைய மனசுக்காக மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து அருமையாக எழுதி அருமையாக இயக்கி இருக்கிற அந்த படத்தை நான் பார்த்துட்டேன் ஏற்கனவே. ஸோ செம்மையான ஒரு காமெடி கலாட்டாவாக இருக்கும். அண்டு நிறைய விஷயங்கள் இந்த படம் மூலியமாக கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சி சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்த ஆனந்தராஜ் சார் ஆகட்டும். ஸோ ஏன் இது ரிப்பீட்டடாக இருக்கலாம், ஆனால் அதுதான் உண்மை. இப்போ முந்தானத்துக்கு கூட கேடிவியில் ஒரு படம் பார்த்துட்டு இருக்கும்போது அண்ணன் தான் இருக்காரு. ஸோ எல்லா படத்துலையும் வந்து நம்மளை வந்து தினமும் வந்து டிவியில் நம்ம பார்க்குற ஒரு முகமாக இருக்குது. ஸோ அப்படி நம்ம அவர் கூட நம்ம ஒர்க் பண்ணுறதுன்றது வந்து ஏற்கனவே 2-3 படம் அவர் நடித்த படத்தில் பாடல்கள் எழுதியிருக்கேன். இருந்தாலும் இந்த படம் முழு நீளம் ஒரு கதாநாயகனாக அவர் பண்ணும்போது ஸோ அதில் வந்து பார்ட்டிசிபேட்டாக பண்ணுறதுல ஒரு லிரிசிஸ்டாக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ எனக்கு இந்த படத்தில் பாடல்களுக்கு வாய்ப்பு கொடுத்த முகுந்தன் சாருக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் அனைத்து குழுவினருக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றிகள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். வெற்றி வெற்றி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர். மேடையில் இருக்கும் ஆர்கே சொலிமான் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு. உதயகுமார் அண்ணனுக்கும் ரொம்ப நன்றி. எங்கள் டைரக்டர் பேரரசு சாருக்கு ரொம்ப நன்றி. ஸ்ரீகாந்த் தேவா பட்டி தொட்டி எல்லா இடத்துலையும் தெரியறதுக்காக காரணம் வந்த எங்கள் பேரரசு சாருக்கு ரொம்ப நன்றி சார். சிவகாசி படம் வந்து இன்ன வரைக்குமே இன்னும் பேர் வாங்கி கொடுத்துட்டே இருக்கு சார். ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். அப்புறம் நேரத்தில் பேர் எழுதி படிக்க தெரியல. இல்லை கண்ணன் ஸ்பெல்லிங்கு ஃபைட் மாஸ்டர் நம்ம டேஞ்சர் மணி ப்ரோவுக்கு, அப்புறம் வந்து எடிட்டர் தேவராஜ் பிரதருக்கு, அப்புறம் வந்து அசோக் குமார் கேமராமேன் சாருக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் அக்கா ஷக்கில் அக்காவுக்கு ரொம்ப நன்றிக்கா. நீங்கள் கொஞ்சம் போர்ஷன் வந்தாலே இந்த படத்துக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். தீபா மேம் உங்களுக்கும் ரொம்ப நன்றி. அண்டு கார்த்திக் சார் ப்ரோ ரொம்ப நன்றி. அதாவது பாடலுக்கு வந்து இட்டு காரணம் வந்து டியூன் சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது, வரிகள் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த படத்தில் வந்து மொத்தம் வந்து படத்துலேயே 2 சாங்கு தான் இருந்தது. பட் 2 சாங்குமே நல்லா முடித்தோம். ஒன்று டான் சாங்கு ஆனந்த் சாரோட சாங்கு, அப்புறம் வந்து ஒரு ஆந்திரா பார்டரில் நடக்கிற ஒரு ஐட்டம் சாங் மாதிரி. ஆக்சுவலாக 2 சாங்குமே வந்து சூப்பராக வந்திருக்கு. கார்த்திக் சார் ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. அப்புறம் படம் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஆராத்தியா மேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாண்டேஜில் வந்து ஐ திங்க் ஒரு 1 minute 1.5 minutes வரைக்கும் மியூசிக் மட்டும் போகிற மாதிரி இருந்தது. படம் ஃபுல்லாகவே ஒரு சேசிங் ஆக்ஷன் அப்படியே போகும்போது ஏன் ஒரு சின்னதாக ஒரு சாங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு டைரக்டர் சார்கிட்ட கேட்டேன். முகுந்தன் சார் ஏற்கனவே கொஞ்சம் மெயினாக சொன்னது கொஞ்சம் பட்ஜெட்டாக இருக்குது, இது 3வது சாங்கு ஆட் ஆச்சுன்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வருமானு போது நான் அதெல்லாம் சொன்னேன், சார் அதெல்லாம் வேண்டாம் சார், நான் சாங் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பண்ணது தான் 3வது அந்த கிட்டார் சாங். ஆக்சுவலாக அது மாதிரி நான் வந்து ஒரு சில படத்துக்கு நான் பண்ணியிருக்கேன், மாண்டேஜ் வச்சு பண்ணி. அந்த குத்து படத்தில் என்னை தீண்டி விட்டாய், எங்கே இருந்தா என்ற படம் வந்து தென்னாவட்டு படத்தில், அது மாதிரி இந்த சாங் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகும். ஆக்சுவலாக அதில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதே மாதிரி கிளைமேக்ஸ்லேயும் ஒரு அந்த சாங் போடல, ஏன்னா அது ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸ் எண்டில் வரும். ஆக்சுவலாக அப்புறம் வந்து
இந்த முகுந்தன் சார் வந்து பார்த்தீங்கன்னா சார் வாங்க சார் முதல் படம் தான் சூப்பராக பண்ணியிருக்காரு. பலத்த கரகோஷம் கொடுங்க எங்கள் டேரக்டர். அதாவது ஒரு ஒரு படத்துக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்கு. ஆக்சுவலா ஆக்ஷன் இருக்கும், சேஸ் இருக்கும், அட் த சேம் டைம் வந்து ரொமான்ஸ் இருக்கும், காமெடி இருக்கும், எல்லாமே. அதாவது சாங்னா ஹிட், ஒரு கானா சாங் மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு ஐட்டம் சாங்கு, லவ் சாங் எல்லாமே இருக்கு. ப்ரொடியூசர் கொடுத்த பட்ஜெட்டுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக தேங்க்யூ முகுந்தன் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்டு இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப அழகாக நடக்கிறதுக்காக நம்ம பிஆர்ஓ சதீஷ் அவருக்கு நல்ல பலத்த கரகோஷம் கொடுங்க. மெயின் வந்து இந்த படத்தில் ஆர்ஆரும் நல்லா பேசப்படும். அதுக்கு சமீபதா மேம் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லலாம். ஆக்சுவலா ஏன்னா இந்த பக்கம் நம்ம ஆனந்த் சார் ஆக்டிங் பத்தி சொல்லி ஆகணும். அதாவது எனக்கு ரொம்ப மிகப்பெரிய பாக்கியமா நினைக்கிறேன் அவர் சாரோட. அதாவது நான் ஏஜ்லாம் சொல்ல மாட்டேன் சார், ஆனா பாக்கியம் தான் சொல்லுவேன். ஏன்னா ராஜா சார் அவர் கூட அவரோட இதுல மியூசிக் பண்ணியிருக்காரு, அப்பா மியூசிக் பண்ணியிருக்காரு, ரகுமான் சார் மியூசிக் பண்ணி, எஸ் ஏ ராஜ்குமார் சார் மியூசிக் பண்ணியிருக்காரு, சிற்பி சார், எல்லாரும் பண்ற வரிசையில் நானும் பண்ணது நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் சார் உங்க கூட ஒர்க் பண்றது. ஆக்சுவலா ஒரு பெரிய ஒரு ரொம்ப ஸோ உங்களோட ஆக்ஷனுக்கு வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஒருத்தவங்க வரணும்னா அது வந்து சமீதா மேம் சூப்பரா சேலஞ்சிங்கா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா ஸோ அது ரொம்ப இந்த நேரத்தில் நல்ல பலத்த கரகோஷம் கொடுங்க அவங்களுக்கு. ஆக்சுவலா இந்த படத்துல அப்பா பாடியிருக்காரு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஓப்பனிங் சாங் நீங்க கேட்டிருப்பீங்க. அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ரொம்ப புது சிங்கர்ஸ்லாம் பாடியிருக்காங்க, எல்லாமே நல்ல பெரிய சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க. அண்ட் என்ன சொல்றது, எங்க ப்ரொடியூசர் சார் ரொம்ப நன்றி சார். முதல் படம் எடுக்கிறீங்க சார். நான் சொல்றேன் சார், இதே சினிமாவில் நீ கண்டினியூஸா மூவிஸ் பண்ணிட்டே இருப்பீங்க சார். ஆக்சுவலா அந்த அன்பு தான் சார் உங்களுக்கு. அதே பிரியாணி மறுபடியும் சொல்றேன், கவலைப்படாதீங்க. என்னன்னா அதாவது வேலூர்ல இருந்து பிரியாணி கொண்டு வரது இயல்பு தான். ஆக்சுவலா ஆற்காடுல இருந்து பிரியாணி கொண்டு வரது ஓகே தான். கவிஞர் சொன்ன மாதிரி எங்க மேல எவ்வளவு அன்பு இருந்தா அவ்வளவு பெரிய ப்ரொடியூசர் ஏசி ஆஃப் பண்ணிட்டு கொண்டு வர்றாரு பிரியாணி, ஏன்னா சூடா இருக்கணும்னு சொல்லிட்டு 4 hours ஏசியே இல்லாம வர்றாருன்னா எவ்வளவு பெரிய மனிதர். ஆக்சுவலா இது மட்டும் இல்ல, அதாவது இந்த படத்துக்கு என்னென்ன சப்போர்ட் வேணுமோ எல்லாமே அவர் பண்ணி கொடுத்தாரு. அவருக்கும் அரங்கம் நடந்த மாதிரி நல்ல பலக்காத்த கரகோஷம் கொடுங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். ஸோ மீடியா பீப்புள், பிரஸ் எல்லாரும் இந்த படத்தை நல்லா பலமா எழுதுங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ என்னோட மேனேஜர் பிரசாத் ப்ரோக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். வெற்றி ஜெயிக்கிறோம். தேங்க்யூ. வந்திருக்கிற எல்லாருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டருக்கு என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ரொம்ப நல்ல ப்ரொடியூசர் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில். ஏன்னா நான் இது வந்து ஒரு 15 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். சாருக்கு வந்து ஃபஸ்ட்டு படமாக இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு படத்தில் அவருக்கு நான் நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ரொம்ப தெரிஞ்ச வந்து எனக்கு ப்ரொடியூசர் மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு நல்ல ப்ரொடியூசர், அடுத்தடுத்த படங்கள் பண்ணணும் அவர். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆனந்தராஜ் சார் வந்து நான் தியேட்டரில் தான் பார்த்துருக்கேன், இப்போ நேர்லேயே வந்து பார்த்துட்டு இருக்கிறேன். இவர் கூட ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் நம்ம சார் செல்வமணி சார் வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட அனைவருக்கும் மாலை வணக்கம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நல்லா இருந்தது. வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த படத்தில் முதல்ல வாய்ப்பு கொடுத்த நம்ம டைரக்டர் சாருக்கும் இந்த இடத்துல வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய பட்டாளம். அந்த பட்டாளத்துக்குள்ளே என்னையை வந்து கூப்பிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஆக்சுவலி வந்துட்டு ஏன்னா பாஷா படத்தில் வந்துட்டு ரஜினி சாரை அடித்தவர் வச்சு நான் இப்போ வந்து எல்லாரையும் அடிக்க வைக்கணும். சரி, அந்த ஒரு பெரிய போஸ்டிங் எனக்கு கொடுத்ததுனால வந்து சாரும் வந்துட்டு சார் ஆக்சுவலி வந்து நான் நினச்சி வந்தது வேற, ஆனால் அங்கே நீங்கள் எங்ககிட்ட நடந்துக்கிட்டது வேற. எல்லாருமே எங்களோட ஸ்டண்ட் பீப்புள்ஸ் எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணேன்னு சொல்ல சொன்னாங்க. ரொம்ப சார் ரொம்ப ஹம்புளாக எல்லாருமே வந்துட்டு ட்ரீட் பண்ணி ரொம்ப எது சொன்னாலுமே ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வேணாம் சார்னா கூட கேட்காம அது பண்ணார். ரொம்ப தேங்க்ஸ் சார். சமந்தியா மேம், ஆக்சுவலி நீங்களும் அதே போல தான். ஆக்சுவலி வந்துட்டு இந்த படத்தில் ஒரு விஜய் சாந்தியை வந்து மிஸ் ஆகிட்டாங்கன்னு நீங்கள் நினச்சது எல்லாமே இந்த படத்தில் கண்டிப்பாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்த ஒரு விஜய் சாந்தியா வந்துட்டு இங்கே வருவாங்க. நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு விஜய் சாந்தி கிடைச்ச மாதிரி. உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார். எடிட்டர் சார் சூப்பர் சார், எடிட்டிங்னு பயங்கரமாக பிடிச்சிருக்காரு. எங்களோட ஒர்க்குக்கு கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நாங்கள் போயிருந்தாலும் அதில் நிறைய மிஸ் மேட்சிங்லாம் இருக்கும். அதில் எல்லாமே கரெக்டாக வந்துட்டு எடிட்டில் வந்து கரெக்டாக தூக்கிட்டு வந்துட்டார். பக்காவாக இருந்தது. ஆக்சுவலி வந்து எதையுமே நீங்கள் வந்துட்டு தப்புன்ற ஒரு வார்த்தை சொல்ல முடியாத அளவுக்கு சூப்பராக எடிட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ சார். சார் ஆர்டர் டைரக்டர் சார் ஆக்சுவலி வந்துட்டு நம்ம செட்டே கிடைக்காது எங்களுக்கு. அந்த மாதிரி டைம்லையும் வந்துட்டு இது சூப்பராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் எங்களுக்காக வந்து வடிவமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் இங்கே வந்திருக்க எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்களுக்கும் நான் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா நாங்கள் ரொம்ப ஈஸியாக போய் நாங்கள் ஒர்க் பண்ணிடுவோம். ஆனால் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் ஒரு வரும்
பின்னாடி வந்து எங்களுக்கு கொடுக்குற அந்த ஒரு பூஸ்டப் தான் நாங்களும் இன்னைக்கு ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக அவங்களுக்கு நான் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மெட்ராஸ் மாஃபியா கம்பெனியுடைய இசை வெளியீட்டு விழாவிற்கு அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கின்ற சிறப்பு அழைப்பாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், நடிகர் நடிகைகள் மற்றும் இந்த படத்திற்காக கடுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட அனைத்து கலைஞர்களுக்கும் மற்றும் ஊடகத்துறையினருக்கும் அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மெட்ராஸ் மாஃபியா கம்பெனியுடைய இசை வெளியீட்டு விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்திருக்கின்ற பெப்சி தலைவர் ஆர்.கே. செல்லுமணி சார் அவர்களே, டைரக்டர் யூனியனுடைய தலைவர் ஆர்.வி. உதயகுமார் அவர்களே, டைரக்டர் யூனியனுடைய செக்ரட்டரி பேரரசு சார் அவர்களே, இந்த மெட்ராஸ் மாஃபியா கம்பெனியினுடைய இசை வெளியீட்டு விழாவின் இசை நாயகன் ஸ்ரீகாந்த் தேவா சார் அவர்களே, மெட்ராஸ் மாஃபியா கம்பெனியுடைய பாடலாசிரியர் கு. கார்த்திக் சார் அவர்களே மற்றும் இந்த படத்தினுடைய இயக்குனர் திரு முகுந்தன் சார் அவர்களே, இந்த படத்தின் நாயகன் ஆனந்தராஜ் சார் அவர்களே, இந்த படத்தினுடைய ஹீரோயின் சமிக்தா மேடம் அவர்களே, தீபா மேடம் அவர்களே, ஆராத்யா மேடம் அவர்களே, ஷகிலா மேடம் அவர்களே, அஷ்மிதா மேடம் அவர்களே மற்றும் எடிட்டர் தேவராஜ் சார் அவர்களே, ஆர்ட் டைரக்டர் ராகவா குமார் அவர்களே, ஷர்மிளா மேடம் அவர்களே, சரிதா மேடம் அவர்களே, ஸ்டென் மாஸ்டர் டான்சர் மணி அவர்களே மற்றும் இந்த படத்திற்காக மிக குறுகிய காலகட்டத்தில் அர்ப்பணிப்போடு பணியாற்றிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், இந்த படத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு இயல்பாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்திய ஆனந்தராஜ் சார் அவர்களுக்கும், சமிக்தா மேடம் அவர்களுக்கும், இந்த படத்திற்கு ஒரு பேக் போனாக பின்னணி இசையில் மிக சிறப்பாக அமைத்து கொடுத்த ஸ்ரீகாந்த் தேவா சார் அவர்களே, இந்த படத்தினுடைய பாடல் வரிகளில் சினிமாவுக்காக மட்டுமல்லாமல் நடைமுறை நடக்கக்கூடிய விஷயங்களையும் பின்வரும் காலங்களில் இந்த படத்திற்கு இசையிலே ஒரு நல்ல ஒரு வார்த்தை வரிகளை அமைத்து கொடுத்த கு. கார்த்திக் சார் அவர்களுக்கும், கேமராமேன் திரு அசோக் ராஜ் அவர்களுக்கும் மற்றும் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், மிக குறுகிய காலகட்டத்தில் இந்த படத்தை சொன்னபடி இயக்கி கொடுத்த இந்த படத்தினுடைய இயக்குனர் ஏ.எஸ். முகுந்தன் சார் அவர்களுக்கும் வணக்கத்தோடு மட்டுமல்லாமல் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தினுடைய ஒவ்வொரு படம் எடுப்பவருக்கும் ஒரு கனவு இருக்கும். சினிமா என்பது கனவு தொழிற்சாலை. ஒரு வருஷத்துக்கு 240 படங்கள் வந்தாலும் அதில் 5% படங்கள் தான் வெற்றி பெறுகிறது என்ற ஒரு கருத்து பரவலாக இருக்கிறது. ஆனாலும் வருஷத்துக்கு வருஷம் படம் எடுப்போருடைய எண்ணிக்கை உயர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், திரைப்படத்தின் மீது தங்களுக்கு இருக்கின்ற ஒரு பாதிப்பு, ஒரு பற்று என்று சொல்லலாம். வேறு எந்த துறையிலையும் இப்படிப்பட்ட ஒரு சூழலை நாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் திரைத்துறையிலே இதை எதிர்பார்க்க முடியும். அதனால்தான் தயாரிப்பாளர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. படங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. மக்களுடைய மனநிலையில் படத்தை பார்க்கின்ற இடத்தில் வேணால் மாற்றம் இருக்கலாம். ஒரு காலகட்டத்திலே தியேட்டரில் பார்த்தவர்கள் இன்றைக்கு ஓடிடியிலும் சேட்டலைட்டிலும் பார்க்கிறார்கள். ஆனால் படம் பார்ப்பவருடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே தான் தயாரிப்பாளருக்கு படம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு உற்சாகம் ஏற்படுகிறது. இந்த படத்தினுடைய கதையை விவாதிக்கும் போது நடைமுறையில் ஒவ்வொரு நாளும் இருக்கக்கூடிய, நாம் அன்றாட காணக்கூடிய செய்தித்தாள் மூலமாகவும் தொலைக்காட்சியின் மூலமாகவும் சில நிகழ்வுகள், அந்த நிகழ்வுகள் ஒரு தனிமனித வாழ்க்கையில் மட்டுமல்ல, சமூகத்தில் மட்டுமல்ல, ஒரு ரவுடி சாம்ராஜ்யம்
எப்படி சரியும் என்பதை ஒரு கற்பனையாக, இது ஒரு உண்மை சம்பவமாக இருக்கலாம் அல்லது ஒரு நடக்காத விஷயத்தை நடந்திருந்தால் எப்படி இருக்கும் என விவாதிக்கக்கூடிய சம்பவமாக, நிகழ்வாக இருக்கலாம். ஆனால் ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு மாறுபட்ட கதைக்களம் நிச்சயமாக இந்த படத்திற்கு உண்டு. இது நிச்சயமாக மக்களிடையே சென்றடையும். இந்த படத்தின் மூலமாக ஒரு மெசேஜ் இருக்கிறது. அந்த மெசேஜ் மக்களோடு நிச்சயமாக கனெக்ட் ஆகும் என என்னுடைய நம்பிக்கையை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் என்னை பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதே சமயத்தில் இந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு எங்களது அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கின்ற ஊடகத்துறையினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வரும்போதே தலைவர் என்ன திட்டிக்கிட்டு இருக்காரு, என்ன பேச போறானோ அப்படின்னு. நான் கை குழந்தையா இருக்கும்போது தியேட்டர் போய் முத பார்த்த படம் ஆந்திராஜ் படம் தான். அப்போ எனக்கு ஒரு 2.5 வயசு அவ்வளோ இருக்கும். எங்கள் அம்மா கூட்டி போனாங்க சார். ஏன்னா சின்ன வயசுனா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன வயசுல இருந்தில்ல, நான் கை குழந்தையா இருக்கும்போதே ஃபஸ்ட்டு பார்த்த படம் ஆந்திரா சார் படம் தான். உங்களை பார்த்து வளர்ந்து குழந்தை சார் நான். இந்த இன்னைக்கு விழா நாயகன் மதராஸ் மாஃபியா கம்பெனி ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள். அவர் மிஸ்டேட்னு சொல்கிறதா, என் நண்பர்னு சொல்கிறதா, வாடா வாடா தோலான்னு சொல்கிறதா, என்னோட படங்களுக்கு வெற்றிக்கு பக்கவளமாக இருந்தவர். நன்றி சார். 2 பாட்டு சரி குத்து. குத்துக்கு அவரை விட்டால் வேறு கெத்து வேறு யாருமே இல்லை. உடனே போட்டுருவார். நம்ம உடங்கெல்லாம் கம்போஸும் உட்காரோம், சிச்சுவேஷன் சொல்லுவான். அடுத்த அரை மணி நேரத்தில் லிரிக்ஸோட டியூனோட வந்து சாங் வந்து உட்காந்துரும். மெலோடி சொன்னால் மட்டும் என் படத்துக்கு போட மாட்டார், ரொம்ப தயங்குவார். அது காரணம் சிவகாசி படம், அதில் ஒரு மெலோடி சாங் இருந்துச்சு. இது என்ன புது உறவா, உயிருக்கும் முதல் இரவா. நல்ல மெலோடி சாங்கு. சிவாஜி படத்திலேயே மற்ற பாட்டை விட ரொம்ப ரசித்து மியூசிக் பண்ணார். மற்ற வாடா வாடா தோலா, என்னத்தை சொல்லுவனுங்க, அதெல்லாம் ஒரு ரெகுலராக போட்டார். இது மட்டும் ரொம்ப ரசித்து போட்டார். படத்தில் இல்லை, வெக்ஸ் ஆகிட்டார். அதுக்கு அடுத்த படம் உட்காடுறோம், எல்லா பாட்டும் போட்டாச்சு. சார் சொல்லி ஒரு மெலோடி சார், மூஞ்சி செத்து போச்சு அவருக்கு. இவன் மெலோடி கேட்பான், வைப்பானா, வைக்க மாட்டானா. அப்புறம் சார் ஃபாஸ்ட் பீட்லேயே போயிடலாமா சார்? இல்லை சார், எல்லாமே ஃபாஸ்ட் பீட்டில் இருக்குது, ஒரு மெலோடி போடுவோம். டியூன் வரல சார் அவருக்கு. நான் எவ்வளோ சொன்னான், வரல. அதுக்காக ஒரு மெலோடி போட்டோம், அதுவும் ஃபாஸ்ட்டாக போட்டார். அதனால் நம்ம இடத்துக்கு மெலோடி போடுறதுன்னா போடவே மாட்டார், வைக்க மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கை. ஆனால் இந்த படத்தில் சூப்பர் மெலோடி. அது 2 குத்துங்கிறது நம்ம ரெகுலர் குத்து. மெலோடி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் ராசி பாருங்க, பாதியில் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதையும் அவர் நினச்சிருப்பார் இது நம்ம ராசியில் பேரரசு ராசி, அது பக்கத்தில் உட்காந்தனால மெலோடி கூட பாதியில் கட் பண்ணிட்டாங்கட்டு. நான் பண்ணல சார், அது என்னமோ. ஆனால் படம் சாங் நல்லா இருந்துச்சு. திருப்பி ஒரு நான் போட்டு கேட்டுறேன். ஆராதியா ஆத்தாடி, யாரா தீயா பேசுறது அப்படின்னா அது ஆராதியா. இன்னைக்கு உங்கள் ஸ்பீச் தான். நீங்கள் தீபாக்கெலாம் பயமுத்துவாங்க, நீங்கள் பயந்துடாதீங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன போல்டாக பேசுறதுக்கு ஆள் இல்லை இப்போ. அக்கா, சினிமாவில் எல்லாருமே இப்படி பேசினா வாய்ப்பு போயிருமோ, அப்படி பேசினா அவங்க கூட மாட்டாங்களோ, இப்படி பேசினா அரசியல்வாதிகள் பிரச்சனை பண்ணுவாங்களோ,
இப்படி பேசினா தேட்டர் கிடைக்காதோ, இப்படி அமைதியாக நாசமாக போச்சு சினிமா ஃபீல்டு. பேசணும், யாரோ ஒருத்தர் பேசணும். வாய்ப்பு வருது வரல வச்சு செஞ்சிடணும். தமிழச்சி வரும்ல வீரம். ஆமாம், நம்ம நடிப்பில் காட்டுற மாதிரிலையோ பேச்சில் அது தமிழச்சி நம்ம காட்டிடணும். கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நம்ம இயக்குனர்லாம் ஒரு ஹீரோ போகிறதுக்கு தமிழ்காரனை பார்ப்பாங்க, ஒரு வில்லனை போகிறதுக்கு தமிழ்காரனை பார்ப்பாங்க, துணை நடிகர்லாம் தமிழ்காரனாக இருக்குன்னு பார்ப்பாங்க. கதாநாயகி பார்க்க மாட்டோம். எந்த டேரக்டரும் அது வந்து நமக்கு யார் கரெக்டாக இந்த படத்துக்கு கதையாக இருக்குமோ கரெக்டாக இருக்குமோ அதை போட்டுருவாங்க. சீக்கிரம் நிறைய இயக்குநர்கள், தமிழ் இயக்குநர்கள் உங்களை அழைப்பாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆமாம், ஓகே. சம்யுக்தா மேடம் கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு அந்த போலீஸ் கட்டப்பு ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு, நல்லா ஆஃப்டாக இருந்தது. ஆனந்தராஜுக்கு டப்பு கொடுக்குறோம் சாதாரண விஷயம் இல்லை. ரஜினி சாரே கொஞ்சம் திணறினார் பாட்ஷாவில்னா. கரெக்டாக பண்ணிது, வாழ்த்துக்கள். ஆனந்தராஜ் சார் அதான் இப்போ திருப்பி அதே வருது. ஆமாம், சின்ன வயசில் பார்த்தனால ஞாபகப்படுத்திக்கிறேன் கொஞ்சம் நேரம். ரொம்ப வருஷம் ஆக்சுவலாக 30-40 தான் ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கேன். ஆனந்தராஜை வந்து அவர் ஃபஸ்ட்டு வில்லனாக தான் நடிச்சுட்டு இருந்தார் நிறைய படங்களில். அவர் வில்லனா பண்ண ஒரு படத்தில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர், சக்தி பராசக்தி. இங்கே குருநாதர் ராமநாதன் சார் படம் சக்தி பராசக்தியில் வில்லன் அவர் தான், ஹீரோவும் அவர் தான். ஆமாம், முதல்ல வில்லன் கலந்த கதாநாயகன் படம் சக்தி பராசக்தி. அது நான் உதவி இயக்குனராக இருந்தேன். அதனால் சின்ன வயசுங்க அடிவிட்டு போச்சு. இப்போ அதுக்கப்புறம் ஹீரோ ஆகிட்டார், கிழக்கு வெளுத்தாச்சு. ஆமாம், அதில் மியூசிக் வந்து தேவா சார். இப்போ மியூசிக்கு இதுலேயும் அவர் தான் ஹீரோ, இதில் மியூசிக் வந்து ஸ்ரீகாந்த் தேவா சார். நீங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது உங்கள் அப்பா அவருக்கு மியூசிக் போட்டிருக்காரு. நீங்கள் குழந்தையா இருந்து வயசு வந்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் போட்டுக்கிறீங்க. எத்தனை தலைமுறை தான் பார்க்குறது ஒரு மனுஷன். அவர் நிறைய டைலாக்ஸ், 2-3 டைலாக்ஸ் நல்லா இருந்துச்சு. டேரக்டருக்கு அவரே வசனம். வாழ்த்துக்கள் சார். எனக்கு ஆட்சி முக்கியமா கட்சி முக்கியமானு கேட்டால் எனக்கு ஆட்சி தான் முக்கியம். அதெல்லாம் நடைமுறை உண்மையில் கரெக்டாக போட்டு சொல்லியிருக்கீங்க. அப்புறம் தீபாக்கா டைலாக்கு, நான் வேண்டாத தெய்வம் இல்லை, நான் போகாத கோயில் இல்லை, நான் பண்ணாத பூஜை இல்லை. நான் எக்ஸ்ட்ரா சொல்லுவேன், போகாத கும்பாபிஷேகம் இல்லை, பிள்ளையார் சதுர்த்தி, சரஸ்வதி பூஜை, தீபாவளி எல்லாமே நிறைவாக கொண்டாடுவேன். நீங்கள் திருந்த மாதிரி தெரியலையா அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த ரெவடிங்கெல்லாம், ரெவடி மட்டும் அரசியல்வாதின்னு சொல்கிறேன், பொண்டாட்டி பூஜைலாம் பண்ணால் திருந்த மாட்டாங்க, பட்டாத்தான் திருந்துவாங்க. நம்மளே அவர் கதைப்படி பட்டு திருந்து வருவார். ஆந்திரா சார் வந்து வில்லனாக இருந்து ஹீரோ ஆகிட்டார். என்ன வில்லன் என்ன பிரச்சனைனா, ஆரம்ப காலத்தில் அசோகன் சார் சீரியஸ் வில்லன் அவர். அப்புறம் கொஞ்சம் காமெடி பண்ண ஆரம்பித்தார். காமெடி பண்ணதுக்கப்புறம் திருப்பி அவனால் அந்த சீரியஸ் வில்லன் பண்ணவே முடியல, கடைசி வரைக்கும் காமெடியன் தான். அதே மாதிரி தமிழ் ஃபீல்டுக்கு வில்லனால் யார், வில்லன்னாலே நம்பியார் தான். எம்ஜிஆர் படங்கள், சிவாஜி படங்கள்லாம் அவர் வந்தாலே பயமாக இருக்கும். அவர் கொஞ்சம் தூரம் நின்று போச்சு. பாக்கியராஜ படம் அதில் கொஞ்சம் ஹியூமர் பண்ணார், அதோட சீரியஸ் போச்சு. அதுக்கப்புறம் அவனால் சீரியஸான கேரக்டரை பண்ண முடியல. வர படம் காமெடியாக ஆயிடுச்சு. அப்படியா இந்த வில்லன்கள் வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசத்துக்காக ஒரு ஹியூமர் பண்ணும்போது அப்புறம் திருப்பி அந்த சீரியஸ் பண்ணவே முடியாது. மக்கள் திருப்பி சீரியஸ் பண்ண சிரிக்க ஆரம்பிச்சுடுவாங்க. அது மாதிரி ஆனந்தராஜ் சார் அப்போல்லாம் வந்தாலும் பயமாக இருக்கும். பாட்ஷாலாம் என்ன மிரட்டு விடுவார். அவரே கொஞ்சம் ஹியூமர் பண்ண ஆரம்பித்தார்.
அதோட முத்திரை ஊற்றிட்டாங்க. ஆனந்தாஜி வந்தாலே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள்லாம். இப்போது இதுலேயும் அப்படித்தான், என்னதான் வில்லன் அப்படியே இப்போ பணத்தை பண்ணாலும் குத்தாட்டம் போட்டாலும் சரி அதை வச்சு குத்துறாரு, நமக்கு பயமாக வர மாட்டேங்குது. நம்ம ஆனந்தராஜ் குத்தி விளையாடுறாரு. அப்படியே அப்படியே கத்தியை கழுத்தை அறுத்து அப்படி துடைக்கிறாரு ரத்தத்தில், பயம் வருதுச்சு. நம்ம ஆனந்தராஜ் ஏன்னா வில்லன் ஹியூமர் பண்ணிட்டாலே அவர் நம்மளால் ஆயிடுவார். குழந்தை என்ன பண்ணாலும் ரசிப்போம்ல, அது மாதிரி நாங்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இந்த படத்துக்கு கரெக்டாக இருக்குது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸு, ஹியூமர் தான் தெரியுது. மதராஸ் மாஃபியா கம்பெனி, இப்போ மாஃபியா கம்பெனி மதராஸ் மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயும் இருக்குது. கோயம்புத்தூரில் இருக்குது, மதுரையில் இருந்துச்சு, இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன், இப்பவும் இருக்குன்னு நினைக்கிறேன். மதுரை, திருச்சி, நிறைய எல்லாத்தையும் மாஃபியா கம்பெனி இருக்குது. இந்த படம் ஹிட்டுக்கு அப்புறம் நீங்கள் அடுத்து கோவை மாஃபியா கம்பெனி, மதுரை மாஃபியா கம்பெனி, அது ஹிட்டுக்கு அப்புறம் திருச்சி மாஃபியா கம்பெனி, இப்படி தொடர்ந்து மாஃபியா கம்பெனியாக நிறைய கதைகள் இருக்குது. அது கரெக்டு தான். நான் அப்போ ஒன்று பண்ணுறேன், இந்த கோவை மாஃபியா கம்பெனி கூட நான் டைரக்ஷன் பண்ணிடுறேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாஃபியா கம்பெனி தலைவரே அவர் தான். ஆமாம், அவர் ரைட் ஹேண்டாக அவர் ஆனந்தாஸ் நடிப்பார். ஏன்னா ஒரு ஆள் வேணும்ல, கோவை தமிழ் பேசுகிறதுக்கெலாம் ஆள் இல்லை அவரை விட்டா, அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்குவோம் அவரை. என்னென்னா அவர் ஹியூமர் பண்ண விடக்கூடாது, அப்புறம் காமெடி ஆயிடுவார். இப்போயே அப்படி தான் இந்த இயக்குனர் முகுந்தன் அவர்கள் நல்லா இன்ட்ரெஸ்டிங், ட்ரெயிலில் பார்க்கும்போது தெரியுது இந்த கதை பிகினிங் இருந்து எண்டு வரைக்கும் ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், நல்லா தெரியுது. கண்டிப்பாக படம் வெற்றி அடையும். சைகலா மேடம், நீங்களும் இப்போ நடிச்சிருக்கீங்க, திரும்ப நீங்கள் இப்போ ரவுண்டு வரணும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டேம்மா. எஜமான்ன்றது ஒரே ஒரு ஆள் தான், அது சிவபெருமான். எந்த கோயிலில் சிவன் கோயிலில் போனாலும் அவங்க மந்திரம் சொல்லும்போது எஜமானஷ்ய சிவகோத்ரோத்பவஷ்ய அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. டைட்டில் பஞ்சத்தில் நானும் கோயிலுக்கு போனப்போ இந்த கேட்ட உடனே சரி எஜமான் தான் டைட்டில்னு ஏவிஎம் படத்துக்கு, ரஜினி சார் படத்துக்கு வச்சேன், அவ்வளோதான். அது கூட தெய்வம் தந்த பரிசு தான், புரியுதம்மா. எஜமான் ஒரே ஆள் தான். நான் சின்ன வயசில் முதல் படம் பண்ண ஆரம்பித்தப்போ இப்போ எங்கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தார், ரொம்ப வாள் ரெட்டை வாழம், செல்வமணி சாரோட கிளாஸ்மேட்டு. அவன் ஒன் சைடாக தான் அவன் பேசுனா, ஒரே தடவை தான் பேசுவான். அதுக்கப்புறம் நான் திருப்பி சொன்னேன் இது மாற்றிக்கிட்டான்னா அது மாற்றிக்கவே மாட்டேன். சார் இந்த கேரக்டருக்கு ஆனந்தராஜன் நம்ம கிளாஸ்மேட் இருக்கான் சார், அவனை கூப்பிட்டு வந்திருக்கான் சார்ன்ட்டான். என்னுடைய முதல் படத்தில் அவருக்கு அதுதான் முதல் படம். உரிமை கீதம் படத்தில் 1988. ஸோ நானும் சின்ன பையன், அவனும் சின்ன பையன். இப்போ ஓகேவா, சந்தோஷமா? ஸோ 2 பேரும் விளையாடணும் அந்த படத்தில். நான் இயக்குனராக விளையாடினேன், அவர் வில்லனாக விளையாடினார். என்ன ஒரு கொடுமைன்னா, நான் ரொம்ப கொடுமை பண்ணிட்டேன் அன்றைக்கி. அவருக்கு நம்ம படத்தோடு சேர்ந்து இன்னொரு படமும் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது. சண்முகப்பிரியன் இயக்குனர் அவர்கள் இப்போ இல்லை, அவருடைய படம், அந்த படத்துலேயும் வாய்ப்பு கிடைச்சது. பயங்கர காய்ச்சல் அன்றைக்கி பார்த்து நடிகர் கார்த்திக் சார் டேட்டு பிடிக்கிறதே கஷ்டம். அப்பா டேய் இன்றைக்கி விட்டா திருப்பி பிடிக்கிறது கஷ்டம், எப்படியாவது வந்து நான் வந்து காய்ச்சலில் இருக்கேங்க அப்படின்னா, சரி பரவாயில்ல ஒரு டேப்லெட்டை போட்டு வந்துரு, சும்மா நடக்கிறது தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி இருக்க ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் அது வந்து அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். அது எப்படின்னா அதெல்லாம் பர்மிஷனே தர மாட்டார் அவர் உடையார் ஐயா. அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை செங்கல் வைக்கிறதுலேருந்து ஃபுல் பில்டிங்கு நான் படமாக எடுத்து கொடுத்தேன், டாக்குமெண்ட்ரியாக.
ஸோ அதுக்காக அவர் வந்து என்னடா தம்பி நீ படம் பண்ணுறீங்களே உனக்கு என்ன வேணும், இந்த இடத்துல எனக்கு ரோடு வேணுங்க, இந்த பில்டிங் நான் படம் பண்ணுறேன், இது இன்னும் ஃபுல்லாகவே கட்டலையே, இந்த பாதி பில்டிங்கில் தான் வில்லன் ஆனந்தராஜ் வில்லன் அது சொன்னார் வில்லன் சீக்வன்ஸ் எடுக்கிறதுக்குன்னு. அவர் இன்னும் ரோடு போட்டு கொடுத்தார், அங்கே கேமரா இதெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போகிறதுக்கு, வேன் எல்லாம் போகிறதுக்கு. ஏன்னா அது அப்போல்லாம் களிமண்ணாக இருந்தது இந்த இடம். அப்போ பாதி அப்படியே ஒரு ஸ்கெலிட்டன் பில்டிங், அதில் ஸ்டெப்ஸு மட்டும் இருக்கும், அந்த ஸ்டெப்ஸில் ஓடுவார் இவன். காய்ச்சலில் வந்தால் என்ன நான் ஒரு பெரிய கிரேன் வச்சுட்டேன், ஒரு 16 மாடி நீ ஓடணும், கார்த்திக் துரத்தணும், ஒரே ஷாட்டில் எடுக்கிறேன்ட்டேன். ஆமாம் சார் நீ எனக்கு கொண்டிருக்கலாம் இதுக்கு அப்படின்னா. சரி பரவாயில்ல, முதல் படத்துலேயே இப்படி ஒரு தண்டனையான்ட்டு. ஆனால் ஓடினாம் பாரு ஆனந்தராஜ். உண்மையிலுமே 104 டிகிரி காய்ச்சலுங்க. எனக்கு வந்த மனிதாபிமானமே இல்லாத ஒரு எனக்கு அன்னைக்கு விட்டேன்னா அந்த படத்தை எடுக்க முடியாது திருப்பி, அவ்வளவு சிரமங்கள் அன்னைக்கு. ஸோ அந்த ஓட்டம் இன்னைக்கும் நிற்கல. நான் அப்போவே அழகாக இருப்பான் ரொம்ப. நம்ம இன்ஸ்டியூட்டுன்னு ஒன்றே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். அது செல்வமணியோட கிளாஸ்மேட் அவர், செல்வமணி செய்யார் இவங்கெல்லாம் கிளாஸ்மேட். சரி வாடாப்பா அப்படின்ட்டு. ஆனால் எஸ் டன் வண்டர்ஃபுல் இன் தட் மூவி. அதுக்கப்புறம் என்னுடைய இன்னொரு படம் உறுதிமொழியில் ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரம், டேர் டெவில் கேரக்டர். அது இன்டர்வெல் அப்படி வந்து நிற்பாங்க, அதுதான் இன்டர்வெல். அது எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர் பண்ணார். ஸோ அப்படி சின்ன வயசில் ஆரம்பித்தது. அவர் இன்னும் நடிச்சிட்டு இருக்கிறாரு. நான் அடுத்த வாரம் இன்னொரு படம் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். சும்மா விட்டுற முடியாதுல்ல. 2 பேரும் ஒரே அடியாக போயிட்டே இருக்கணும், ஒரே ட்ராக்கில். என் தம்பிங்கெல்லாம் ரெடியாக இருக்காங்க. அடுத்தடுத்து செல்வமணி, பேரரசு அவர்களெல்லாம் இயக்குநர்களாக களமியங்க போகிறார்கள் என்பதை இங்கே நான் அறிவித்துக் கொள்கிறேன். ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லாரும். சினிமா இண்டஸ்ட்ரி மாறப்போகுது, திருப்பி பழையபடி சிறப்பான படங்கள் ஓடப் போகிறது. நான் எத்தனையோ கம்பெனி ஓப்பனிங்க்கு போயிருக்கேன், பூஜைக்கு போயிருக்கேன். ஆனால் இப்படி ஒரு கம்பெனியோட மாஃபியா கம்பெனியோட ஃபங்க்ஷன் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு வந்துக்கிறேன் நான். அதில் ஒரு தம்பி பிட்டு போடுறாரு, கோயம்புத்தூர் மாஃபியா. அருமையான டைட்டில். அதில் ஒரு போஸ்ட் பாருங்களேன், சூப்பர். அப்படி வேற சொன்ன மாதிரி இனிமேல் நீ சீரியஸாக பண்ணாலும் சிரிச்சிருவாங்க. அது வந்து மாற்றமே இல்லை. ஆனந்தராஜ்கிட்ட ஒரு இது என்னென்னா, நம்ம எல்லாமே வில்லனாகவே பண்ணிட்டுருக்கேன். நான் ஒரு படமாவது ஹீரோவாக பண்ணணும். நம்ம கமல் சாரோடைய வீட்டில் தான் என்னுடைய ஆஃபீஸ், நம்ம முதல் ஆஃபீஸ் 172 எல்டாம்ஸ் ரோடு. அவர் இப்போ ஆஃபீஸ் வச்சுருக்கார் இல்லையா, அந்த ரூம் தான் எங்கள் ஆஃபீஸ், நம்ம முதல் படத்தோட ஆஃபீஸ். சாயந்தரமான ஷாருஹாசன் சார் பஜ்ஜி போண்டா எல்லாம் எடுத்துகிட்டு மேலே வந்துடுவார். என்னடா இன்னுமா டிஸ்கஷன் பண்ணுறீங்க, 6 மணி ஆகுதெல்லாம் பேக்கப் பண்ணி அனுப்பு அப்படிம்பாரு. நான் அனுப்பின கட்சியில் அவர் இன்னொன்று ஓப்பன் பண்ணுவார் எங்களுக்காக. பசங்க கஷ்டப்படுறானுங்களே, இல்லை இருங்கடா அப்படின்றவார். ஸோ அது ஒரு பொற்காலம். அந்த டைமில் அங்கே வந்து உட்காந்துருவார். வந்து ஒரே புலம்பல். அதே கம்பெனிக்கு ஹீரோவாக நடித்தான். அந்த முதல் படத்தில் சிவஸ்ரீ பிக்சர்ஸு, வாசன் பிரதர்ஸ் அப்படின்னு அதே படத்தில் ஹீரோவாக நடித்தார். ஸோ அது இது எங்கள் 2 பேர்த்துக்குமே அது ஒரு பெருமையான விஷயம். அது இன்றைக்கி வரையிலும் இந்த நட்பு. அவர் வீட்டில் எந்த விசேஷம் வந்தாலும் முதல்ல ஃபோன் அடிப்பாப்பில். ஸோ ஆனந்தராஜுடைய வளர்ச்சி எனக்கும் எங்கள் திரைப்படக் கல்லூரிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். ஏன்னா திரைப்படக் கல்லூரியிலேருந்து வந்தவங்க யாருமே, நடிக்க வந்தவங்க யாருமே சோட போனதில்லை. ஃபஸ்ட்டு ரஜினிகாந்த், அவர் ஃபில்ம் இன்ஸ்டியூட். ஹலோ கொஞ்சம் கேளுங்க, முக்கியமான மேட்ரு, கண்டென்ட் கொடுத்துட்ருக்குறேன். திரைப்படக் கல்லூரி முதல்ல சேம்பரில் இருந்தப்போ அதில் நடிப்பு கல்லூரியில் படித்தவர் தான் ரஜினிகாந்த் சார், சூப்பர் ஸ்டார். அதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து நடிகர்களாக வந்தவங்க.
சிரஞ்சீவி, நிறைய பேர். ரகுவரன் வந்து நான் படிக்கும்போது நான் தான் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து சேர்ந்துக்கடாப்பான்னு கோயம்புத்தூரில் எனக்கு ஜூனியர் அவரையும் இழுத்து கொண்டாந்து விட்டு ஒரு மிகப்பெரிய ரவுண்ட் வந்தார். இதான் எங்கள் மாஃபியா கம்பெனி தான். அங்கேயும் நாங்கள் சும்மா இல்லை, ஒரு காலேஜிலலாம் ட்ராமா போட்டுக்கிட்டு அதில் பொம்பளை வேஷத்தில் மட்டுமே நடிக்க வைப்பேன். அப்போ அவருக்கு மீசையே கிடையாது. அதுலேயும் டிமிக்கி கொடுத்துருவான். சமயத்தில் ஹீரோயின் இல்லாமல் எல்லாம் ஸ்டேஜில் ரெடியாக இருக்கும். உடனே மீசையை எடுத்துகிட்டு நான் ஹீரோயினாக நடிச்சிடுவேன். இப்படி எல்லாம் எங்களுக்குள்ளே நிறைய கலாட்டாக்கள் நடந்திருக்கு. ஸோ யாருமே சோடை போனதில்லை. அந்த வரிசையில் தலைவாசல் விஜய், அருண் பாண்டியன், ராம்கி, அந்த வரிசையில் என் தம்பி ஆனந்த்ராஜ் வந்து பாரு எம்ஜிஆர் மாதிரி அப்படி எங்கள் தங்கம். எப்பவுமே அந்த சிரிப்பு ஒரு சிறப்பான, இன்றைக்கும் நாளைக்கும் எப்போ கேட்டாலும் அந்த நடிக்கிறதுக்கு வேறு ஏதாவது செய்யணுமா மாப்பிள்ள, சொல்லுங்கள் நான் வந்துடுறேன் அப்படிம்பார். அந்த ஆர்வம் வந்து திரைப்படக் கல்லூரியிலேருந்து இன்னைக்கு வரையிலும் குறையாமல் இருக்கிறதுனால தான் அவர் இன்றைக்கும் நடிச்சிட்ருக்கார். ஸோ நான் ஆனந்தராஜை பற்றி மட்டுமே நிறைய பூஸ்டப் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. எனக்கு அந்த உரிமை இருக்குது. அப்புறம் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பார்த்திங்கன்னா, பேரறிஞர் அண்ணாதுரை காஞ்சியிலிருந்து வந்தார். ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தையே கொண்டு வந்தார் தமிழ்நாட்டுக்கு. இப்போ ஒரு அண்ணாதுரை வந்திருக்காரு, பெரிய மாஃபியா கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. மிகப்பெரிய மாற்றத்தை இந்த மாஃபியா கம்பெனி உருவாக்கும். மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். தமிழ்நாடுக்கே நீங்கள் வந்து ஆம்பூர் பிரியாணியை சப்ளை பண்ணுற அளவுக்கு நீங்கள் பெரிய வெற்றிகளை நீங்கள் கொடுக்க போகிறீங்க என்பதை மட்டும் நான் நீங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா வரவங்கெல்லாம் உங்களை பாராட்டுறாங்க. ஏன்னா உண்மையாலுமே இன்றைக்கி சினிமா வந்து காப்பாற்றப்படுவதே இந்த மாதிரி உண்மையாக சினிமாவின் மீது பற்றும் பாசமும் ஆர்வமும் கொண்ட தயாரிப்பாளர்களால் தான். அவங்க இல்லைன்னா இன்றைக்கி எத்தனை தொழிலாளர்கள், ஒரு நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் ஒவ்வொரு நாளும் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுலேருந்து, இத்தனை கலைஞர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுலேருந்து, அதில் ஸ்பெஷலாக அவருடைய டச்சை அவர் கொடுத்துருக்கார். ஆம்பூர் டச்சை. அங்கேருந்து வரும்போது ஆம்பூர் பிரியாணி தானே, சரி ஆற்காடு பிரியாணி, ஓகே ஆற்காடு பிரியாணி பார்த்தீங்களா, அதில் கூட ஸ்பெஷாலிட்டி. மிக சிறப்பு ஐயா. உங்களுடைய நிறுவனம் அடுத்தடுத்து நம்ம பேரரசு சொன்ன மாதிரி என்ன டைரக்டரை அவருக்கு ஒரு படம் அடுத்த கம்பெனி கோயம்புத்தூர் கம்பெனிக்கு அவருக்கு விட்டு கொடுத்துருங்க. இப்போ இசை வெளியீடுன்னா அது வந்து நான் கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் கரெக்டாக வந்துட்டேன். உள்ளே வந்தாங்க, நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு ட்ரெய்லரு. அப்புறம் பாட்டு பார்த்த உடனே எனக்கு உட்காரவே மனசு வரல. எல்லாம் இழுத்தாங்க, சார் உட்காருங்க. அப்படியே மெய் மறந்து போயிட்டேன். அது ஆடின ஆளுகளும் சரி, எங்கே வரலையா, ஆடினாலெல்லாம் வரல பார்த்தீங்களா? வேறு யாராச்சும் கவனிச்சிங்களா? அதை அவ்வளோ ஒரு அற்புதமான அந்த பீட்டு, கிரேட். எப்பவுமே பணிவுக்கும் அடக்கத்திற்கும் பேர் போனது தம்பி ஸ்ரீகாந்த் தேவான்னாவே அது பணிவு அடக்கம். அப்பா கிட்ட இருந்து இசையை மட்டும் அவர் வந்து இன்ஹெரிட் பண்ணல, இந்த பணிவும் அன்பும் பாசமும் அடக்கமும் எல்லாத்த பற்றியும் புகழ்ந்தார், எல்லாத்தையும் பாராட்டுவார், யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டான். உன்னுடைய நல் மனசுக்கு இது மிகப்பெரிய வெற்றி இந்த படம் ஈட்டித்தர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதில் அந்த மெலடி சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதான் ஏன் கட் பண்ணீங்கன்னு கேட்டேன் நான். வந்த உடனே அதான் கேட்டேன் நான். ஏன்னா பேரரசுக்கு எப்படியோ அவர் மெலடி சாங்கை கட் பண்ணிடுவார். நான் மெலடி சாங் இல்லைன்னா ஆளையே கட் பண்ணிடுவேன். ஸோ இதிலிருந்தே தெரியுது இல்லையா எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு. அது செல்வமணி சாருக்கு நல்லா தெரியும். நாங்கள் அடிக்கடிங்க ஆக அவங்க சகோதரி நல்லா பேசுனீங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல எதிர்காலம். அதாவது
ஒருத்தர் நல்லா நடிச்சிட்டாருன்னாவே போதுங்க. நம்ம இயக்குனர்கள் படம் பார்க்குறவங்க, அது உங்கள் படம் வந்து பார்க்குறவோட வாய்ப்பே கிடைக்கிறது. இன்றைக்கி படத்தில் எத்தனை பேர் நடித்தாலும் சரி, அந்த படம் ஜனங்க கிட்ட போய் சேரக்கூடிய வாய்ப்பே கம்மியாக இருக்குது. அதுதான் இந்த சினிமாவில் பெரிய சாபக்கேடாக நினைக்கிறேன் நான். நம்ம அந்த காலத்தில் ஒரு 10-15 படம் ரிலீஸ் பண்ணும்போது கூட ஒரு 2 வாரம் கழித்து தான் 3வது வாரம் தான் இந்த படம் நல்லா இருக்கு, அந்த படம் நல்லா இருக்குன்னு அது ஒரு பூஸ்ட் ஆகும். அந்த வாய்ப்பே கொடுக்கறது இல்லை. எந்த படம் எந்த தேட்டரில் ரிலீஸ் ஆகுதுன்னு சந்தேகமாக இருக்குது. நேற்று பாருங்கள், ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு, தேசிய தலைவர்னு. மிக பிரம்மாண்டமான படம், அருமையாக எடுத்திருந்தார் டைரக்டர். பார்த்தா நேற்று அந்த படத்துக்கு வட மாவட்டங்களில் ஜாஸ்தி தேட்டர் கொடுக்கல, தென் மாவட்டங்களில் தேட்டரே கிடைக்கலன்றா. போட்ட தேட்டர் எல்லாம் ஹவுஸ்ஃபுல்லு. இன்னைக்கு ரோகிணியில் ஹவுஸ்ஃபுல்லு. அது தேவரையாவுடைய வாழ்க்கை வரலாறுல ஒரு சில சம்பவங்களை வச்சு அடிப்படையாக பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை நீங்கள் எல்லாரும் பார்க்கணும். ஏன்னா அது ஒரு கப்பலோட்டிய தமிழன், ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன், அந்த வரிசையில் ஒரு பெரிய தேசிய தலைவரை பற்றியான ஒரு படம் அது. அது ஒரு சாதிய அமைப்புக்குள் அடங்காத ஒரு தன்மை வாய்ந்த ஒரு தலைவனை எப்படி போர்ட்ரே பண்ணியிருக்கார் ஒரு டைரக்டர்ன்றது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ படங்களுக்கு சரியான தேட்டர்கள் கிடைக்கல. தேட்டர் கிடைச்சாதானே நம்ம போய் பார்க்க முடியும். நம்ம பார்த்தா தானே நீ நடித்ததை நாங்கள் ரசிக்க முடியும். நம்ம போராட வேண்டிய இடம் வேற இருக்குமா? அதுக்காக நீ சொன்ன கருத்தை நான் அது தப்புன்னோ ரைட்டனோ நான் சொல்ல விரும்பலை. தட் இஸ் யுவர் இண்டிபெண்டன்சி, தட் இஸ் அது உன்னுடைய சுதந்திரம், உன்னுடைய பேச்சு சுதந்திரம், உன்னுடைய உணர்வுலேருந்து நீ பேசியிருக்க. உன்னுடைய ஒரு உணர்வு சரியானது தான். சிலர் பேச மாட்டாங்க. என் அக்கா தானே, என் அக்கா தீபா, என் அக்கா தீபா அவர்கள் நான் தம்பி அப்படின்னு சொன்னேன். என்னாலும் நீ எல்லாரையும் அண்ணன் தம்பின்னு என் அக்கா தீபா அவர்கள் அதான் சொல்லியிருக்காங்க. என் அன்பு சகோதரி இவங்க என்னுடைய படத்தில் நடிச்சிருக்காங்க. அதாவது அவ்வளோ அழகாக இருக்கும் அது. இப்போ எங்கள் வாய்ப்பு கேட்க வந்தேன்னு சொல்லித்தேன், வாய்ப்பு கேட்க வரல, நான் தான் வர வச்சு அந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்து நடிக்க வச்சேன். அவ்வளவு அதுக்கப்புறம் அவங்க ரேஞ்சே வேறு. மலையாள உலகத்தின் மிகச்சிறந்த ஒரு ஹீரோக்கள் எல்லாம் பயப்படுற அளவுக்கு மிகப்பெரிய லெவலில் ஒரு கலக்கிட்டு இன்றைக்கி சைலண்ட்டாக உட்காந்துட்டு அன்பாக அடுத்தவங்களை அரவணைச்சிட்டு எல்லாத்தையும் தட்டி கொடுத்துட்டு வளர்கிற ஹீரோயின்களுக்கு தைரியம் சொல்லக்கூடிய அளவில் உட்கார்ந்துட்டுருக்கிற உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுக்காகலாம் நான் படம் பார்க்கணும். ஏன்னா இவங்க சொன்னாங்க உங்களுக்கு ஒய்ஃபாக நடிச்சிருக்கேன்னு. கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதனால தான் நீங்கள் 2வது உரையில் இன்னொரு கத்தி. அப்படியம்மா, அது ஏதோ காரணம் இருக்கணும்ல கேரக்டருக்கு. என்ன டைரக்டரை படம் காரணம் இருக்குது. எனக்கு கலர் டிஃப்ரென்ஸாக இருக்குமோன்னு. நீ பண்ணுவடா நீ. 2வது ஹீரோயினி அவங்க சம்யுக்தா தானே, உங்கள் டேர் டெவில் பர்சன் நல்லா இருக்கீங்க. படத்துலேயும் நல்லா உங்கள் ஸ்டேச்சர் நல்லா இருந்தது. நல்லா அந்த சொன்ன மாதிரி விஜய் சாந்தி மாதிரி நீங்கள் வரணும்னு வாழ்த்துறேன். கவிஞர் இங்கே கண்ணாடி போட்ட கவிஞர் கார்த்திக் நிறைய பாட்டு எழுதியிருக்காரு. வாழ்த்துக்கள் கார்த்திக். இது உங்களுக்கு ஒரு நிறைவான படமாக அமையட்டும். அப்புறம் ஸ்டண்ட் மாஸ்டர், அவர் கண்ணாடி கண்ணிலேயே போட மாட்டார் போட்டிருக்கு, தலையிலேயே போட்டிருக்காரு. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் பணியாற்றிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், குறிப்பாக உதவி இயக்குநர்கள், இணை இயக்குநர்கள், துணை இயக்குநர்கள், ஒளிப்பதிவாளர், சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட்டு, எடிட்டர் மற்றும் இசைக்கோர்வையிலே இசை அமைப்பில் பங்கேற்று கொண்ட அனைத்து இசைக்கலைஞர்களையும் நான் மனதார வாழ்த்தி, இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும். அது இயக்குனருக்கு ஒரு முதல் படத்திலேயே இப்படி ஒரு நல்ல பேரோட எல்லாரும் வாழ்த்துற அளவுக்கு ஒரு டைரக்டர்னு பேர் வாங்கின முகுந்தனுக்கு நம்ம மனதார தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து, எங்கள் சங்கமே உன்னை வாழ்த்தியதாக நீ நினைத்துக்கொள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம்.
எல்லாரும் பேசி கடைசியாக பேசுறதுக்கு எதுவும் மிச்சமில்லாத நேரத்தில் இருந்தாலும் வந்து முகுந்தன் வந்து என்னுடைய மிகச்சிறந்த நண்பர், ஆகச்சிறந்த நண்பர். அவர் வந்து என்ன சார் என்னுடைய படத்துக்கு நீங்கள் வரணும் இன்விடேஷன் கொடுத்தாரு. நான் நிச்சயமாக வரேன்னு சொல்லி இங்கே வந்த பிறகு இந்த விழாவில் கலந்துட்ட பிறகு அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். உண்மையிலேயே வந்து அது தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் ஒரு நடக்காத ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம். அதை நான் சொல்லலாம் நல்லா இருக்காது. அந்த படம் ரிலீஸ் ஒரு வேளை சக்ஸஸ் மீட் என்னை கூப்பிட்டாரு, அந்த விஷயத்தில் சொல்கிறேன். அப்போ நிச்சயமாக ஏன்னா ஒரு மிகச்சிறந்த கலைஞன் வந்து எப்படி மிகச்சிறந்த கலைஞன் ஆகிறான்னா, எதுவுமே இல்லாதப்போ ஒரு பிரம்மாண்டமான விஷயத்தை சாதிக்கிறவன் தான் மிகச்சிறந்த கலைஞன். கலைஞனுக்கு முதல்ல எது பெரிய விஷயம்னா பணம் இல்லை, அறிவு தான் மிகப்பெரிய விஷயம். பணம் இருக்கும்போது பிரம்மாண்டமாக இருக்கலாம், பணம் இல்லாத போது அறிவால் பிரம்மாண்டமாக யோசிக்கலாம். அப்போது இந்த பிரம்மாண்டமான படத்தை இன்னைக்கு தயாரிப்பாளர் வந்து ஆங்கருக்கு முதல்ல செட்டில்மெண்ட் பண்ணுற அளவுக்கு வசதியாக வச்சுருக்காருன்னா அது எனக்கு தெரிஞ்ச முதல் டைரக்டர் இவர் தான். நான் ஒரு 10 வருஷமாக இந்த ஏறக்குறைய வந்து ஒரு 2000 திரைப்படங்களுக்கு நான் வந்து கலந்துக்கிட்டு இருக்கேன். 2000 திரைப்படம் கலந்துட்டு இருக்கேன். அதில் வந்து ஒரு இயக்குனருக்கு அந்த தயாரிப்பாளர் செட்டில்மெண்ட் வந்து ஆங்கருக்கு வந்து பிஃபோர் ஃபங்க்ஷனுக்கு கொடுத்தது இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ணாதுரை. அதுபோல் வந்து ஒரு தயாரிப்பாளர் வந்து அழகாக வந்து பிளானாக எழுதிக்கிட்டு வந்து எல்லாரையும் விடாமல் படிச்சிருக்கீங்க. அப்போ உங்களுடைய உரையிலேருந்து நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் படத்தையும் நீங்கள் அவ்வளோ பிளான் பண்ணி தான் எடுத்திருப்பீங்க நினைப்பேன். பட்ஜெட்லேருந்து அதை வந்து வேற ஒருத்தர்கிட்ட எதிர்பார்க்காம என்ன செலவோ அந்த செலவுக்குள்ளே பணத்தை சரி பண்ணி கொண்டு வந்து ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே நீங்கள் இந்த படத்தை சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ணாதுரை. எங்களுக்கும் நீங்கள் எந்த பேலன்ஸும் இல்லை, எங்கள் தொழிலாளர்களுக்கும் எந்த பேலன்ஸ் இல்லாமல் நீங்கள் படத்தை நீங்கள் வச்சிருக்கீங்க. உண்மையில் முகுந்தனுக்கு வந்து மிக மிக பெரிய வாழ்த்துக்களை சொல்லணும். அவங்களுக்கு இந்த மேடையில் வந்த பிறகு எனக்கு தெரிஞ்சது அந்த விஷயத்தை இவங்க எல்லாம் சேர்ந்ததால தான் பண்ண முடியுது. முகுந்தனால் ஒரு ஒரு கேப்டனுக்கு வந்து எது வந்து மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும்னா அவனோட படை தான் வெற்றி கொடுக்கும். அப்போ ஒரு இயக்குனருக்கு அவங்களுடைய டெக்னீஷியனும் ஆர்டிஸ்ட்டும் தான் அந்த படம் வெற்றி அடையிறது மிகப்பெரிய பலமாக இருப்பாங்க. இந்த அணி வந்து மிகப்பெரிய பலமான ஒத்துழைப்போட இயக்குனர் கொடுத்துருக்கு. அது வந்து இந்த திரையில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சுது. அந்த வகையில் இந்த படம் மிக பிரம்மாண்டமான வெற்றி அடையும். இதில் நடித்த எல்லாரும் ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க. இப்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச இசையமைப்பாளர் வந்து ஸ்ரீகாந்த் தேவா. அவரோட படம் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு இல்லை. ஆனால் ஸ்ரீகாந்த் நீங்கள் வந்து மிகச்சிறந்த டெக்னீஷியன். ஆனால் கொஞ்சம் சின்ன அலட்சியம் இருக்கும்னு எனக்கு தோணுது. எப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் கிரேடில் இருக்க வேண்டிய ஒரு ஏஆர் ரகுமான் மாதிரியோ இல்லை வந்து அனிருத் மாதிரியோ இளையராஜா சார் மாதிரியோ ஃபஸ்ட் கிரேடில் இருக்க வேண்டியவங்க நீங்கள். ஆனால் அவ்வளோ டேலண்ட் நான் வந்து நிறைய உங்களை பார்த்துருக்கேன். அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் அந்த எனர்ஜி இருக்கு இல்லைங்களா, எந்த மியூசிக் டைரக்டருக்குமே இல்லை. அவ்வளோ எனர்ஜி இருக்குது, அவ்வளோ அழகாக நீங்கள் வந்து பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் எதை மிஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ நீங்கள் வந்து தயவு செய்து கடவுள் உங்களுக்கு பெரிய வரத்தை கொடுத்துருக்காரு. அதனால் நீங்கள் மறுபடியும் அந்த ஃபஸ்ட் கிரேட் லெவலில் நீங்கள் வரணும். நீங்கள் ஃப்ரீயாக கூட பண்ணுங்கள். ஏன்னா அந்த அவர் பணம் இல்லைன்னு சொன்ன உடனே நீங்கள் வந்து அழகாக வந்து கிட்டார்லேயே வச்சு அது வந்து அந்த சாங் பண்ணியிருக்கீங்க. உண்மையாக நான் கேட்கும்போது இனி எப்போ நீ இல்லாவே அது மாதிரி அதை கேட்கும்போது என்ன ஒரு சந்தோஷம் கிடைச்சிதோ அது மாதிரி கிடச்சிருக்கு. அதனால் தயவுசெய்து நீங்கள் வந்து மிகச்சிறந்த இசையமைப்பாளர், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா சிவகாசியோட பெரிய பாட்டு யாரும் போட போகிறதில்ல. ஆனால் அந்த ரேஞ்ச் இருக்கு இல்லைங்களா, அந்த ரேஞ்சை நீங்கள் வந்து ரீச் ஆகணும்னு நான் உங்களை தயவுசெய்து வேண்டிக்கிறேன். ஏன்னா யூ ஆர் கேப்பபிள். அது மாதிரி சொன்னேன். அது மாதிரி அடுத்து தீபாவை வந்து பார்க்கும்போது என்னென்னா, படம் பார்த்து ஒருத்தர் வியக்கிறது வேற, ஆனால் பழகும்போது ஆராதியா என்ன பேசுனாங்களோ அதை தான் தீபாவும் பேசுனாங்க. ஆனால் கேட்குறவங்களுக்கு ஆராதியா மேலே கோபம் வரும், தீபா மேலே கோபம் வராது. அதை வழிமொழிஞ்சிட்டு இப்படிலாம் தான் மக்கள் இதெல்லாம் கரெக்டு, ஆனால் மனசுக்குள்ளே வச்சுக்கணுமா அப்படின்னாங்க. அது வந்து பழைய காலம்மா. மனசுக்குள்ளே வச்சுக்கிறதுலாம் பழைய காலம், அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி வந்து 2 விஷயத்தில் வந்து நம்ம வெளியே வரலாம். ஒன்று, நம்மளுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா வெளியே வரலாம். இல்லை இது போல் மேடையில் தான் யாருங்கிறத, நான் இவ்வளோ எனர்ஜி என்கிட்ட இருக்குது, இதை நீங்கள் பயன்படுத்தலை, நீங்களாம் தான் நான் முட்டாள், நான் வந்து என்னை பயன்படுத்தலை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு தைரியம் வேணும். சும்மா அடங்கி இருக்கிறது வந்து இனிமேலும் அது மாதிரி தேவையில்லை. ஆனால் நாங்கள் தேடும்போது நீங்களாம் கிடைக்கலாமா? நான் ஏன்னா செம்பருத்திக்கு வந்து 16 ஹீரோயின் போட்டு படம் எடுத்தேன். யாருமே எனக்கு செட் ஆகல. நான் வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு 6 மாதம் தேடி ஏன்னா எனக்கு வந்து பிளாக் கலரில் தான் ஒரு பொண்ணு வேணும், மீனவ பெண்ணாக வேணும். எனக்கு சரியாக யாரும் வந்து பிடிக்கல. நான் வந்து சரியாக செட் ஆகலை. ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து வர்ற பெரும்பாலான குடும்பங்கள்லேருந்து வர்றவங்க
இப்போ வந்து மாறிடுச்சு. இப்போ இருக்கிற யூத்துக்கு வந்து இப்போ கல்யாணம் பண்ணி ஹீரோயின் நடிக்கிறாங்க, பாய் ஃப்ரெண்டோட ஷூட்டிங் வராங்க. நீங்கள் பழைய காலத்து இதில் இருக்கீங்க. இன்றைக்கி பாய் ஃப்ரெண்டோடு தான் பெரும்பாலான ஹீரோயின்ஸ் பாய் ஃப்ரெண்டோட தான் வராங்க. அதனால் நீங்கள் அந்த கவலையெல்லாம் படாதீங்க. நீங்கள் பாய் ஃப்ரெண்டாக இருந்தாலும் நீங்கள் பாய் ஃப்ரெண்டோட வரலாம். ஏன்னா அது நாங்கள் வரும்போது நாங்கள் ஃபஸ்ட் பண்ணும்போதே நாங்கள் லவ் பண்ணுறோன்னு உலகத்தை சொல்லிட்டோம். அதனால் அது நானும் வந்து 16 படம் டைரக்ட் பண்ணேன். என் ஒய்ஃபும் வந்து ஏற்கனவே 150 படம் நடிச்சிட்டாங்க. ஆமாம், அப்போ பாய் ஃப்ரெண்டாக தான் வந்தேன். எனக்கு எனிமீஸ் வந்துட்டானுங்க. ஏன்னா ஹீரோ தான் ஹீரோயினை காதலிக்கணும், நான் டைரக்டர் போய் காதலிச்சுட்டு இருக்காங்கிற மாதிரி ஒரு எனிமிட்டி வந்துடுச்சு என் மேலே. அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அதுபோல் இந்த டேஞ்சர் மணி, நீங்கள் டேஞ்சர் யார் கொடுக்கணும்னா உங்கள் கொடுக்குற டஃப் வந்து உங்களுக்கு சன் மாஸ்டர் கொடுக்கணும். பேரில் டேஞ்சர் வச்சுக்கூடாது, இப்போ ஃபைட்டில் டேஞ்சர் இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஏஐ வளர்ந்த பிறகு நீங்கள் எந்த பிரம்மாண்டமான ஸ்டண்ட்டு நீங்கள் எடுக்கலாம். எங்கிட்ட பட்ஜெட் இல்லை, இப்போ 2 நாள் எடுக்க சொன்னாங்க, 1 நாள் எடுக்க சொன்னாங்க, அப்படிலாம் கிடையாது. சுயம்வரம்னு ஒரு படம் 2 மணி நேரத்தில் பிரபுதா ஒரு பாட்டு எடுத்தார், 20 நாள்லேயும் ஒரு பாட்டு எடுத்தார். அப்போது உங்களால் எடுக்க முடியும். டெக்னீஷியன் நினச்சா எது ஒன்றாலும் பண்ண முடியும். அதனால் டேஞ்சர் மணி நீங்கள் மிகப்பெரிய ஸ்டன் மாஸ்டராக வரணும். நிச்சயமாக அதுக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அதனால் கவலையப்படாதீங்க. யூ ஆர் கோயிங் டு ராக் த சினிமா இண்டஸ்ட்ரி. அது மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பெண்மணி வந்து நம்ம ஷக்கீல். அவங்க என் படம் ஒர்க் பண்ணதில் ஒரே ஒரு படத்துக்கு சான்ஸ் கேட்க நம்ம சரஸ்வதி கூப்பிட்டு வந்தாங்க, சிஆர் சரஸ்வதி கூப்பிட்டு வந்தாங்க. உங்களையும் உங்கள் சிஸ்டர் வரும்போது அதனால் அப்போ யூஸ் பண்ண முடியல. ஆனாலும் அதுக்கப்புறம் படம் பண்ணதுக்கப்புறம் ஒரு தைரியமாக இப்போ ஆராதியா என்ன பேசினாங்களோ அது ஆமாண்டா என்ன இப்போ அப்படி கேள்வி கேட்க உனக்கு தகுதி இருக்கா, என்ன குறை சொல்ல உனக்கு தகுதி இருக்கா, இயேசுநாதர் சொன்ன மாதிரி யாரா யோகியம் முதல் கல்லை எடுத்தாடிங்கிற மாதிரி அந்த தைரியத்தோட ஒரு பெண் எதிர்த்து நின்னது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தான்மா. நீங்கள் என்ன படம் பண்ணீங்க, எப்படி பண்ணீங்க, அப்படி வேறு விஷயம். ஆனால் அந்த தைரியத்தோடு நின்று தான் நின்னது மட்டும் இல்லாமல் தன்னை போல் வந்து கிளாமராக பண்ணுற எல்லா ஆர்டிஸ்ட்டையும் வர வச்சு அவங்களுக்கு வந்து நீ பயப்படாத, நான் உனக்கு துணையாக இருப்பேன்னு சொல்லக்கூடிய, ஏன்னா பயந்து ஒதுங்கிடுவாங்க, நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு கூட நீங்கள் வந்து ஒரு தோழியாக சகோதரியாக இருந்து நீங்கள் பண்ணுறீங்க. அதுக்கு உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த வகையில் எல்லாருக்குமே அது மாதிரி வந்து உண்மையாகவே சமீபத்தா நீங்கள் வந்து பிரம்மாண்டமாக சண்டை போட்டிருக்கீங்க. நிச்சயமாக எல்லோரும் சொன்னாங்க நீங்கள் நல்ல ஹீரோயினை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, ஆக்ஷன் ஹீரோயினை வரலாம். ஏன்னா அதுக்கு தான் கொஞ்சம் ஒரு காம்படிஷன் இல்லாமல் இருக்குது. அதனால் நீங்கள் தனி குதிரையாக நீங்கள் அதில் நீங்கள் வரலாம். கடைசியாக சொன்ன மாதிரி ஆனந்தராஜை பற்றி நான் சொல்லணும். ஏன்னா எல்லாரும் சொன்னாங்க இல்லையா, நான் பெரிய பையனாக இருக்கும்போது அவனும் பெரிய பையனாக இருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் கிளாஸ்மேட்ஸு. ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் 42 வருஷம் ஆயிடுச்சு. நானும் அவனும் ஜாயின் பண்ணி 42 வருஷம் ஆயிடுச்சு. அதனால் எல்லோரும் சொன்னது உண்மை தான். ஏன்னா அவங்க படம் பார்க்கும்போது 18 வயசில் படம் பார்த்துருப்பாங்க. அப்போ இன்னும் பெரிய ஆளாக நினச்சிருப்பாங்க. அப்போ உனக்கு 20 வயசுங்கிறது அவனுக்கு தெரியாது. அதனால் அவங்க சின்ன வயசு சொல்லிட்டு இருப்பாங்க. நானும் அவனும் வந்து ஆனந்தராஜை வந்து ஒரே நேரத்தில் சினிமாவுக்கு வந்தோம். எங்கள் 2 பேரையுமே யாரும் மதிக்க மாட்டாங்க. அதுதான் எங்கள் ஏன்னா வந்து நான் ரொம்ப தின்னாக இருப்பேன். அது இல்லாமல் ரொம்ப மிடில் கிளாஸில் வந்தது. வெறும் சட்டையோ பேண்ட்டோ எதுவும் பெரிய வசதி இல்லாமல் அப்படியே இருப்பேன். இப்போ அப்படி தான் இருக்கேன். அப்போ ஒன்றும் ரொம்ப மோசமாக இருப்பேன் வச்சு. அப்போ அவன் வந்து என்னென்னா, அவர் வந்து நம்ம சிவராஜ்குமாரோட நண்பர். அவர் நம்ம இப்போ கன்னட ஹீரோ சிவராஜ்குமார் என் கூட படித்தார். அப்போ அவரோட நண்பர் இவர். அதனால் வந்து இவர் கொஞ்சம் ஷோ காமிப்பார். அவர் வந்து ஒரு அப்போ சிவராஜ்குமார் கொடுக்குற இது வந்து ஷோ இவரும் எதிர்பார்ப்பார். அதனால் இவர் கொஞ்சம் பேர் பிடிக்காது. அதனால் மொத்தமாகவே வந்து இந்த யூனிட்டில் என்னையும் சேர்க்க மாட்டாங்க, ஆனந்தராஜ் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் நான் முதல் படம் பண்ணும்போது எப்படி வந்து உரிமைக்கு அவர் படம் பண்ணாரோ அதுக்கு வந்து ஆட்டோ சங்கர் கேரக்டருக்கு வந்து நான் ஆனந்தராஜ் சூஸ் பண்ணி ஆட்டோ தர்மான்னு கொடுத்தேன். நான் என்ன எதிர்பார்த்தனோ அதை விட இப்போ வந்து ஒரு 100 மடங்கு. இப்போ ஆராதியா சொன்னீங்க இல்லையா, நான் வந்து ஆனந்தராஜோட பர்ஃபார்மன்ஸில் என்னோடய பங்கு வந்து ஒரு 10-20 பங்கு தான் இருக்குது. அவனாக அதை வந்து யோசித்து இந்த கேரக்டர் எப்படி பண்ணணும், இந்த டைலாக் எப்படி டெலிவரி பண்ணணும், எந்த இடத்துல டைலாக் உடைக்கணும், எந்த இடத்துல பாஸ் கொடுக்கணும், எப்படி காஸ்டியூம் பண்ணணும், இது எல்லாமே அவங்கள டிசைட் பண்ணிக்கிறாங்க. அப்போ வந்து நான் இல்லைன்னா கூட அவங்க வந்து யாரோ ஒருத்தர் அவங்கள சூஸ் பண்ணிடுவாங்க. அப்போ ஆட்டோ சங்கரா வந்து உண்மையே அன்னைக்கு வந்து ஆனந்தராஜை பார்த்து பயப்படாது பெண்களே கிடையாது. எங்கள் உறவினருக்கு சொன்னாங்க, அப்பா அவனை கூப்பிட்டு வராதப்பா, வந்து கர்ப்பம் கலைஞ்சிருமா அவனை கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு. அப்போ அவ்வளோ டெரர் கேரக்டர் வந்து ஆனந்தராஜ் அப்படி வரும்போது. அப்புறம் வந்து அடுத்து 2 படம் கழிச்சு மக்களாட்சியில் வந்து அவர் அப்படியே வந்து வர ஒரு எங்கேருந்து அப்படியே வந்து ஒரு வயசான ஒரு 50-60 வயசு கேரக்டராக மாற்றி நடிக்க வைக்கணும். அதில் கொஞ்சம் காமிக்கல் வில்லனா அப்படி வந்து காமிக்கல் இல்லை, ஒரு குரூரமான வில்லனா வந்து அதில் வந்து இது பண்ணும். அது பார்த்து மிரண்டு போயிட்டாங்க. அன்றைக்கி வந்து உண்மையிலே ஆனந்தராஜ் இப்படி ஒரு கெட்டப்பா அப்படின்னு. அப்போது அந்த வளர்ச்சி இருக்குங்களா, யாரு கூட வந்து எவ்வளோ 200 மேலே ரீச் ஆகிட்டியா? பா
400 படங்களை தாண்டி இருக்காரு. விரைவில் நீயும் 1000 படம் 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி மாதிரி 1000 படம் கண்ட ஆனந்தராஜா நீ மாறணும். அந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் பேரரசு சொன்னதில் வந்து மட்டும் எனக்கு ஒரு சின்ன இது இருக்கு. என்னன்னா ஆனந்தராஜ் வந்து நம்பியார் சாமி மாதிரியோ இல்லை வந்து அசோகன் மாதிரியோ மாற மாட்டார். அவர் எம்ஆர் ராதா மாதிரி வந்து தான் வருவானே தவிர அது வில்லனாகவும் நடிப்பான், கேரக்டராகவும் நடிப்பான், காமெடியனாகவும் நடிப்பான். அதனால அந்த இது வந்து அந்த டெரர் கொண்டு வரக்கூடிய இப்போ இதில் பார்க்கும்போது சிரிப்பு வர வைக்கணுங்கிறது வந்து அவன் நோக்கமாக இருந்ததால் நமக்கு வந்து சிரிப்பு வந்தது. ஆனால் இப்போ அவன் டெரர் வர வைக்கணும்னு நிச்சயமாக அவரால் முடியும். அந்த அளவுக்கு அந்த கேப்பபிலிட்டி உள்ள ஆர்டிஸ்ட் வந்து ஆனந்தராஜ். அவங்க சேர்ந்து மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாஃபியா கம்பெனி பேரில் மட்டும் மாஃபியா வந்துட்டு வசூலில் மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ணி தமிழ் இண்டஸ்ட்ரியை வாழ வைக்கணும். சின்ன திரைப்படங்களை இது போல் இயக்குனர்கள் முகுந்தன் மாதிரி இயக்குனர்கள் தான் மற்ற இன்னைக்கு இருக்கிறவங்கெல்லாம் வந்து முகுந்தன்கிட்ட ஒரு பாடம் கற்றுக்கணும். என்னென்னா வர்ற தயாரிப்பாளருக்கு என்ன பட்ஜெட்டில் பணம் சொன்னோமோ அந்த பட்ஜெட்டுக்குள்ளே படத்தை முடித்து அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு யார்கிட்டையும் போய் கையேந்தாத ஒரு இடத்துல, அதாவது நமக்கு 1000 கற்பனை இருக்கும். இன்றைக்கி தமிழ் திரைப்படங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை படத்தை பணம் கொடுத்து வாங்கிறதுக்கோ யாருமே இல்லை. அப்போ தயாரிப்பாளர் மட்டும்தான் மொத்த சுமையும் சுமக்கணும். பைசாவிலேருந்து மொத்த சமயம் சுமக்கணும். இன்றைக்கி நம்ம படம் கொடுத்தா கூட அது ப்ரொஜெக்டர் கூட தியேட்டருக்காரங்க வாங்க மாட்டாங்க. அந்த ப்ரொடக்ட் சார்ஜ் கூட நம்ம தான் கொடுக்கணும். போஸ்டர் கொடுக்கணும், போஸ்டர் கொடுத்ததுக்கு பேஸ்ட்டு கொடுக்கணும், பேஸ்ட் ஓட்டுறதுக்கு கூலி கொடுக்கணும், எல்லாத்தையும் நம்ம தான் கொடுக்கணும். அப்போ அந்த தயாரிப்பாளர் இன்றைக்கி வசதியாகவும் அவருக்குள்ளே இந்த பட்ஜெட்டுக்குள்ளே நாங்கள் படம் முடிக்கணும்னு சொன்னால் நிச்சயமாக இயக்கணும். அந்த படத்துக்குள்ளே அந்த அதாவது வெற்றி தோல்விங்கிறது வேறு விஷயம். படம் வெற்றி அடையுது தோல்வி அடையுதுங்கிறது வேறு விஷயம். ஆனால் பல படங்கள் வந்து அந்த பட்ஜெட்டுக்குள்ளே படத்தை முடிக்க முடியாதால இன்றைக்கி வந்து ஒரு பட்ஜெட் நம்ம சொல்கிறோம், அந்த பட்ஜெட்டுக்குள்ளே படத்தை முடிக்கணும். ஒரு 10% இன்க்ரீஸ் ஆனால் பரவாயில்ல. ஒரு 100 ரூபா சொன்னோம் 110 ரூபா ஆச்சு அப்படின்னா பரவாயில்ல. 100 ரூபா சொன்ன படம் 300 ரூபா 400 ரூபா ஆகும்போது அவங்க சம்பளத்தை தொழிலாளரும் கொடுக்க முடியாமல் படத்தையும் முடிக்க முடியாமல் அப்போ என்ன ஆகுது வந்து சினிமா மேலே வந்து ஒரு வெறுப்பும் ஒரு அவதூறு பிரச்சாரமும் வெளியே ஏற்பட்டுருது. ஆனால் இன்னைக்கு ஒர்க் பண்ணுறதுல வந்து இது போன்ற தவறுகள் வந்து நிச்சயமாக வந்து ஒரு பண்பட்ட இயக்குனராக பண்பட்ட உதவி இயக்குனராக இருந்து வரவங்ககிட்ட கிடையாது. ஏன்னா நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது மணிவண்ணன் சார்கிட்ட கூட இருந்தேன். அப்போது ஒரு கதையை உருவாக்கும் போது அந்த கதை எப்படி ஆரம்பித்து எப்படி கதையாக வந்தது அந்த ட்ராவலில் நான் அவங்களோட இருக்கேன். அப்போது எனக்கு வந்து ஒரு அறிவு இருக்குது. என்ன மாதிரி கண்டென்ட் எடுத்து எதெல்லாம் செதுக்கி ஒரு கதையாக கொண்டு வந்தாங்க. அந்த கதையை வந்து ஷெட்யூல் போடும்போது அதை எப்படி சீனாக பிரித்து எப்படி ஷெட்யூல் போட்டாங்க. அப்போ நாங்கள் டைரக்டரோட இருக்கோம். அதுக்கப்புறமா வந்து அதை ஷூட் பண்ணும்போது அந்த சீனை எப்படி உடச்சி ஒரு ஷார்ட்டாக எப்படி எடுத்தாங்க, எந்த ஷார்ட்டில் எப்படி வந்தது. அப்போ நாங்கள் எடிட்டிங் போகிறோம். அப்போ ஒரு ஃப்ரேம் நாங்கள் பார்க்குறோம். அந்த ஒரு இதுவும் நாங்கள் ஏபிசிடி கற்றுக் கொடுக்குற மாதிரி நாங்கள் வேர்ட்ஸை வந்து எப்படி வந்து ஆல்ஃபாபெட்லேருந்து வேர்ட்ஸை பில்ட் பண்ணுறோமோ அது மாதிரி அந்த ஷார்ட்ஸை நாங்களே அதை வந்து எடிட் பண்ணுறோம். அதை நாங்கள் சேர்த்து ஒரு சீனாக நாங்கள் பார்க்குறோம். அதை பார்த்த பிறகு நாங்களே ட்ரிம் பண்ணுறோம். அதுக்கப்புறமா தான் டைரக்டர் வர போகிறது. அப்போ ஒரு கதை பேப்பரில் எழுதி அதை உருவாக்கி ஷூட்டிங் பண்ணி ஒரு கோர்வையாக செலுத்தி அது வர்ற வரைக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு அது உருவாக்குற தன்மை தெரிஞ்சிருக்கு. அப்போது பின்னாடி அதை டப் பண்ணுறதுலேருந்து டப்பிங் கூட போகிறதுலேருந்து ரீரெக்கார்டிங் வர்றதுலேருந்து மிக்சிங் பண்ணுறதுலேருந்து அனைத்து வகையிலுமே நாங்கள் அவங்களோட இருக்கும்போது அந்த படம் எப்படி வந்து ஒரு குழந்தை மாதிரி 10 மாதத்தில் எப்படி உருவாச்சோ அந்த அறிவு எல்லா துணை இணைத்து இருக்கவங்க இருக்குது. இன்றைக்கி வந்து நான் யாருக்கிட்டையும் ஒர்க் பண்ணுறதே இல்லை அப்படிங்கிறத பெருமையாக சொல்கிற ஒரு அவமானமான சுச்சுவேஷன் இன்றைக்கி இருக்குது. இது நிச்சயமாக வந்து இதை பெருமையாக சொல்லக்கூடாது. எனக்கு காரே ஓட்ட தெரியாதுங்க ஆனால் நான் கார் வாங்கிட்டேங்கிறது எவ்வளோ கேவலமோ அது மாதிரி நான் ஒர்க்கே பண்ணலைங்க நான் படம் கொடுத்துட்டேன்னு சொல்கிறது தயாரிப்பாளர்கள் தான் தவறு பண்ணணும். அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதாவது வந்து ஒரு படத்தை வீடியோவில் பார்க்குறாங்க இல்லை வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்க அது வந்து டைரக்ட் பண்ண வராங்க. அது வெற்றி அடையலை, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது மட்டுமே போதுமா? அது போதாது. அது ஒரு அனுபவ அறிவு இருக்கும்போது இது எந்த பட்ஜெட்டுக்குள்ளே வரும். அப்போ நாங்கள் ஒரு குடும்பமாக பழகும்போது தயாரிப்பாளர் எப்படி இருக்காங்க, மற்ற டெக்னீஷியன்ஸ் எப்படி இருக்காங்க, அவங்களோட எப்படி பழகணும், எப்படி அவங்ககிட்ட அந்த வேலையை வாங்கணும், எப்படி தீபா அம்மா சொன்னாங்களோ அவங்க வந்து மனசில் நினைக்கிறத மற்ற ஹட் பண்ணாமல் அந்த விஷயத்தை எப்படி வாங்கணும் சொன்னாங்களோ அதையெல்லாம் நாங்கள் வந்து பை எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் கற்றுக்கிட்டு வரும்போது நிச்சயமாக அந்த படத்தை ஒரு வெற்றி தோல்விங்கிறத தாண்டி நீ எல்லாம் வெற்றி படமாக கொடுத்துருக்கீங்கன்னு கேட்கக்கூடாது. நான் தான் கேப்டன் பிரபாகரன் பண்ணேன், நான் தான் அதிரடி படை பண்ணேன், வெற்றியும் நான் தான் கொடுத்தேன், தோல்வியும் நான் தான் கொடுத்தேன். அது ரெண்டுத்துக்கும் ஒரே உழைப்பு தான். ஆனால் ரெண்டுத்துலையுமே வந்து ஒரு படம் இந்த இவ்வளோ மோசமாக இருக்கான்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கி வர்றவங்களோட படம் ஒரு படம் வெற்றி அடையுது, ஆனால் அடுத்த படம் வரும்போது அது படமாகவே இருக்கிறதுல அது சம்மந்தப்பட்ட அனைவருமே பாதிக்கப்படுறாங்க. இப்போ மற்றவங்களோட பாதிப்பு பற்றி யாருமே கவலைப்படுறதில்லை. அந்த நான் ஏற்கனவே போன மீட்டிங்கில் சொன்னேன்,
வந்த 2500 தயாரிப்பாளர்களில் 2100 தயாரிப்பாளர்கள் காணாமல் போயிட்டாங்க. அதை காணாமல் அடிச்சதில் இங்கே இருக்கவங்களுக்கு பெரிய பங்கு இருக்குது. அது இதுவும் ஏன்ப்பா அஸ்டன்ட்லாம் யாரும் வேண்டாம், புதுசாக யாராக வந்தீங்களா, அஸ்டண்டே இல்லாமல் ஒர்க் பண்ணாதவங்க வந்தீங்கன்னா கதை சொன்னீங்கன்னா படம் எடுக்கிறங்கிறத தயாரிப்பாளர் அந்த ஒரு மென்டாலிட்டியில் வந்துட்டாங்க. இது என்னென்னா ஒரு படம் வந்து அது போல் இருக்க ஒருத்தர் வந்து வெற்றி அடையும் போது அது மாதிரியே எல்லா படங்களும் வெற்றி அடையும்னு அவங்க நினைக்கிறாங்க. அது வந்து தவறான கருத்து. அது போல் இருந்ததால் தான் இன்றைக்கி இண்டஸ்ட்ரி ரொம்ப கேவலமான மோசமான நிலைக்கு ஆளாயிடுச்சு. இதெல்லாம் ஒரு படமா? நீங்கள் தினத்தந்தி அந்த பேப்பர் வந்து ஓப்பன் பண்ணும்போது அதில் 4 விளம்பரங்கள் பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு டைட்டிலா, இதெல்லாம் ஒரு படமா, இந்த படத்தோடு நம்ம விளம்பரங்கள் வரணுமா அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இருக்குது. அப்போது திரைப்படங்கள்ங்கிறது வந்து பல குப்பைகள் வரும்போது இது போல் சிறந்த படங்கள் அது போய் அமைங்கி போகுது. அதனால் தயவுசெய்து தயாரிப்பாளர்கள் வரும்போது நீ என்ன போடு நான் உங்களை சொல்லலை, ஆனால் முகுந்தன் மாதிரி மிகச்சிறந்த இயக்குநர்கள் இங்கே ஆகச்சிறந்த இயக்குநர் இருக்காங்க, அவங்களுக்கான வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா இது போன்ற நல்ல திரைப்படங்கள் உருவாகும் என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நீங்கள் விரைவில் சக்ஸஸ் மீட் நடத்தணும். அதில் நாங்களும் வந்துட்டு எங்களுடைய ஆனந்தத்தை பகிர்ந்துக்கணும். அப்போது அதில் எனக்கு முகுந்தன் என்ன சொன்னாரோ அதை நான் அந்த கருத்தை நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. அப்போ நீங்கள் உண்மையிலே வியப்படுவீங்க. ஏன்னா நானும் அதை கேட்டவுடனே நான் ஷாக் ஆகிடுச்சு. ஓஹோ இப்படியா அப்படின்னு ஷாக் ஆகிடுச்சு. அந்த சக்ஸஸ் மீட்டில் அந்த ரகசியத்தை உங்களோட சொல்கிறேன். ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட்.